கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கூட ஆக்சுவலி 2 கிளாஸஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் என்ன பெரிய பிளஸ் அப்டின்னா, நெறைய டைம் அந்த கொஸ்டினுக்கு தேவைப்படாது இல்லைங்களா? யூசுவலா தியரியா இருக்கும். இல்லன்னா கான்செப்ட் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஆர்கானிக் ரியாக்ஷன் ஆவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா, மெக்கானிசம் யோசிக்கணும், இன்டர்மீடியேட்ட பத்தி கவலைப்படணும் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆகும். அஃப்கோர்ஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கும் டைம் ஆகும். ஏன்னா ஃபார்முலாவ கண்டுபிடிச்சு அதை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு. பட் இன்ஆர்கானிக் ரிலேட்டிவ்லி ஈஸி இல்லைங்களா? இன்ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், கெமிக்கல் பாண்டிங், அப்புறம் டி அண்ட் எஃப். ஸோ இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி தியரிங்கிறதுனால நம்ம குயிக்கா போட்டுடலாம். ரிலேட்டிவ்லி பிசிக்கல் அண்ட் ஆர்கானிக் கூட கம்பேர் பண்ணும்போது ரிலேட்டிவ்லி இதுக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும். அண்ட் சில பேர்லாம் தியரிஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. சில பேத்துக்கு நியூமெரிக்கல்ஸ் வராது. சில பேத்துக்கு ஆர்கானிக் கஷ்டமா இருக்கும். அவங்களுக்குலாம் இன்ஆர்கானிக் வந்து ரொம்ப கண்டிப்பா ஃபேவரட்டான பார்ட்டா தான் இருக்கும். ஸோ அந்த இன்ஆர்கானிக்ல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இல்லைங்களா? ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு தடவையாவது எல்லா ஃபார்முலாஸும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்புறம் மற்றபடி ரெகுலர் ரிவிஷன் தான். புதுசா எதுவும் கத்துக்க வேண்டியதில்ல. ரெகுலரா எதெல்லாம் நல்லா உங்களுக்கு தெரியுமோ அதை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வாரம் நிறைய ப்ரெஷர் போட்டுக்காதீங்க. மனசை ஃப்ரீயா வச்சுக்கோங்க. பேப்பர் கஷ்டமா வரும் கஷ்டமா வரும் கஷ்டமா வரும்னு போனீங்கன்னா கஷ்டமா தான் வரும். சரிங்களா? இந்த உலகத்திலேயே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து நம்ம மனசு. நீங்க என்ன நினைச்சிட்டு போறீங்களோ அதுதான் நடக்கும். கஷ்டமா பேப்பர் வரும்னு நினைச்சு போனீங்கன்னா கஷ்டமா தான் வரும். சரிங்களா? அதனால எப்படி பேப்பர் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்க மனசை மாத்திட்டு போகணும். சரிங்களா? நீங்க ஈஸியா வரும்னு நினைச்சீங்கன்னா பேப்பர் ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? நீங்க பாட்டுக்கு ப்ரெஷர் போட்டுட்டு ஈஸியா இருக்கிற பேப்பரையும் நல்லா பண்ணாம வந்துடாதீங்க. பாசிட்டிவா போங்க. சரிங்களா? நீங்க ஆல்ரெடி நல்லா தான் படிச்சிருப்பீங்க. அதை நீங்க நம்பணும். நல்லா படிச்சிருக்கீங்கிற நம்பிக்கையோட போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இன்ஆர்கானிக் கொஷின்ஸ் ஒரு சில கொஷின்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்து எக்ஸாம் டென்ஷன் இப்பவே வந்துருச்சுங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். தேங்க் யூ ஷானு ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு. எல்லாம் டென்ஷனா இருப்பீங்க போல இருக்கே. இல்ல அமைதியா இருக்க வேற ஏதாவது காரணம் இருக்கோ? எக்ஸாம் நினைச்சு கொஞ்சம் நர்வஸா இருக்கு மேம். அப்படியா? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பயம் வந்துருச்சா? பயப்படாதீங்க ஷானு. உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் இருக்கு. என்ன ஷானு? இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கு மேம். அது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே அந்த எக்ஸாம்னா பயமா இருக்கும். எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுனா எல்லாத்துக்கும் அந்த பயம் இருக்கும். சரிங்களா? அந்த 3 மணி நேரத்துல நம்ம மனசை எவ்வளோ கண்ட்ரோல்டா வச்சுட்டு பயப்படாம அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் மார்க் வரும். சரிங்களா? 2 வருஷம் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனா அந்த 3 மணி நேரம் ஒழுங்கா நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா முடிஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப பயப்படாதீங்க. அந்த பயம் தான் நம்மளுக்கு நிறைய தப்பு கொடுத்துரும். சரிங்களா? அந்த பபுள்ல ஷேட் பண்றதுல இருந்து நர்வஸா இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். நர்வஸ் ஆக வேண்டாம். எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். சரிங்களா? நான் எக்ஸாம் எழுத போனால் எனக்கும் பயமா தான் இருக்கும். நீங்க மட்டும் இல்ல. சரியா? பயப்படாம இருங்க. டென்ஷன் ஆகாம போய் எழுதிட்டு வாங்க. நீங்க நல்லா தான் பண்ணுவீங்க ஷானு. தைரியமா போங்க. சரியா? தேங்க் யூ மேம். ஓகே. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே வரலாம். ஒரு 45 கொஸ்டின்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரம் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு. Find out the atoms which are isoneutronic. இதுல எது ஐசோநியூட்ரானிக் அப்படின்னு கேக்குறாங்க. ஐசோநியூட்ரான்ஸ் எதுன்னு கேக்குறாங்க. என்ன கண்டிஷன் ஐசோநியூட்ரானுக்கு? All elements have same neutrons. Yes, same number of neutrons. அவ்வளவுதான். எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. என்ன ஆன்சர்?
ஆப்ஷன் 1 மேம். ஆப்ஷன் 1. ஸோ எல்லாத்துலேயுமே நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ வந்ததுங்க? 8. ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ இது மாஸ் நம்பர், இது அட்டாமிக் நம்பர். எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எங்கே வந்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஈக்குவலாக வருதோ அதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ. யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே. The species which are iselectronic to one another. So iselectronic அப்படிங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? எல்லாத்துலயுமே டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. எதுக்கெல்லாம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலா இருக்கோ அது எல்லாமே ஐசோஎலக்ட்ரானிக். தேர்ட் ஆப்ஷன் மேம். தேர்ட் ஆப்ஷன் வருதுங்களா? யார் ஆன்சர் சொன்னது? மேம் கிருத்திகா. கிருத்திகா. ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே தேர்ட் ஆப்ஷன் தான் வருதா? கிருத்திகா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களா கண்ணா? எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க நீட்டுக்கு? மேம் எனக்கு இன்ஆர்கானிக் மட்டும் எனக்கு மறந்து போயிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு மேம். எந்த சாப்டருக்குண்ணா? இது எல்லா சாப்டருமே அப்படிதான் இருக்கா? இல்ல அந்த டிஎன்எஃப் பிளாக், அப்புறம் எனக்கு 13th and 14th அதெல்லாம் கொஞ்சம் கண்டினியூஸா எனக்கு படிச்சுட்டே இருக்கணும், டெய்லி படிக்கிற மாதிரி இருக்கு மேம். அது தியரி இல்லைக்கண்ணா, அதனால தான் அப்படி இருக்கும். வேற வழியில ஒரு 2 தடவை மட்டும் படிச்சு பாருங்க போதும். சரிங்களா? அது கொஞ்சம் தியரி தான். எல்லா பிளாக் எலமெண்ட்ஸுமே தியரி தான். ஸோ ஆக்சுவலி எங்க ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அனலைஸ் பண்றதுல ஈஸியா இருக்கும். பட் மற்றபடி காம்பவுண்ட்ஸ், ஒரு ஸ்பெசிஃபிக்கான காம்பவுண்ட் எடுத்துட்டு அதோட ப்ரிப்பரேஷன், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு போகும்போது அது தியரியா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அது ட்ரையா தான் இருக்கும் கண்ணா. அது சாப்டரோட நேச்சரே அப்படிதான். ஓகேங்களா? எஸ் மேம். ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து என்ன கேட்டலிஸ்ட் போடுறாங்க, என்ன டெம்பரேச்சர் ப்ரெஷர் யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் மேம். ஓகே. தத்வதிகா இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது கண்ணா? இன்னும் இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது? சொல்லுங்க கண்ணா, தத்வதிகா சொல்லுங்க. மேம் தெரியல மேம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணி பாருங்க. கிருத்திகா இதுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு வருது சாமி? 14 மேம். எஸ் 14. இப்போ கார்பனோட எலக்ட்ரான் எவ்வளோ? கார்பன்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஜென்ரலா? 6. அட்டாமிக் நம்பர் ஆஃப் கார்பன் 6 இல்லைங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 6. நைட்ரஜன்ல 7. ஸோ மைனஸ்னு போட்டிருக்கனால ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 14. ஸோ இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 14ங்களா? அதே மாதிரி டில பாருங்க, ஒரு நைட்ரஜன்ல 7, இன்னொரு நைட்ரஜன்ல 7, 7 + 7 14. அப்போ ஏவும் டியும் ஐஸ் எலக்ட்ரானிக், கரெக்ட்டுங்களா? அப்போ ஏவும் டியும் வர மாதிரி ஆன்சர் பார்க்கணும். கண்டிப்பா ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் டியும் கிடையாது. அடுத்தது சியும் டியும் பாருங்க. சி பாருங்க கண்ணா, இதுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வரும்? கார்பன்ல 6, ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன்லயும் ஒரு எலக்ட்ரான், ஸோ 3. ஸோ அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ 9 - 1 which is 8. அப்போ சி ஆன்சரா வராது, கரெக்ட்டுங்களா? அப்போ ஏடியா தான், ஏடிஇஎன், ஏடி அண்ட் இயா தான் இருந்திருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. புரிஞ்சுதுங்களா? இதுல கார்பன் வந்து 6, ஆக்சிஜன் 8. ஸோ ஆப்வியஸ்லி ஆட் பண்ணா 14. ஓகேங்களா? எஸ். So A, D and E are isoelectronic. Fine. இந்த question பாருங்க. For an anion, Xங்கிற ஒரு எலிமெண்ட், அந்த எலிமெண்ட் வந்து ஆனயானா இருக்கு. ஆனயான்லயும் அது வந்து -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அந்த எலிமெண்டோட மாஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. அது ஆனயானா இருக்கும்போது அதுகிட்ட 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த X2ங்கிற இந்த ஸ்பீஷிஸ்ல எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்கும்னு क्वेश्चन கேக்குறாங்க.
கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களா இல்ல க்ளூ கொடுக்கட்டுமா? எக்ஸ்ங்கிற ஒரு எலிமெண்ட் மாஸ் நம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க which is 14. கரெக்ட்டுங்களா? அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிக்கணும். ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அட்டாமிக் நம்பர் அவங்க டைரக்டா கொடுக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ங்கிற ஸ்பீஷியஸ் ஆனயானா இருக்கும்போது அதுகிட்ட 10 எலக்ட்ரான்ஸ் சொல்றாங்க. ஆனயானோட ஃபார்முலா அவங்களே கொடுத்துட்டாங்களே 3 - அப்போ இதுல 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அப்போ ஒரிஜினலா ஆட்டம்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கணும்? 7 எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? எஸ். அப்ப அட்டாமிக் நம்பர் இஸ் 7. அவ்வளவுதான். சோ அட்டாமிக் நம்பர் இஸ் 7 அண்ட் மாஸ் நம்பர் இஸ் 14. அப்போ X2ங்கிற இந்த ஸ்பீஷியஸ்ல எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்கும்னு क्वेश्चन கேக்குறாங்க. எவ்வளவு நியூட்ரான்ஸ் இருக்கும்? எஸ், சங்கர் ஆன்சர் சொல்லியிருக்காரு பாருங்க. இங்க பாருங்க. சோ Xங்கிற எலிமெண்ட்ல மட்டுமே 14 - 7 7 நியூட்ரான்ஸ் இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப X2ல 2 X இருக்கு. சோ 14 நியூட்ரான்ஸ் இருக்கும். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி இருக்கு. ஒரு காலம்ல ஒரு சில செட் ஆஃப் ஸ்பீஷிஸ் கொடுத்திருக்காங்க. செகண்ட் காலம்ல ஐசோடோப்ஸ், ஐசோடோன்ஸ், ஐசோடைஃபர்ஸ், ஐசோபார்ஸ்னு கொடுத்திருக்காங்க. மேட்ச் பண்ண சொல்றாங்க. ஐசோடோப்ஸ் சொல்லுங்க மேம். இந்த ஐசோடோன், ஐசோபார் அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா மேம்? சொல்றேன் கண்ணா. ஐசோடோப் அப்படிங்கிறது ரெண்டு ஸ்பீஷிஸ்க்கும் அட்டாமிக் நம்பர் ஒரே மாதிரி இருந்து மாஸ் நம்பர் வித்தியாசமா இருந்ததுன்னா அதை வந்து ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோபார் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட். அதாவது அட்டாமிக் நம்பர்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அட்டாமிக் நம்பர்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். பட் மாஸ் நம்பர் ஒரே மாதிரி இருக்கும். நான் இங்க எழுதுறேன். சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இது வந்து அப்படியே ஆப்போசிட். சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பர் இசட்னு தானே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஐசோடோன்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஐசோடோன்ஸ்னா என்னது? நியூட்ரான்ஸ். எஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஸோ சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஐசோடைஃபர்ஸ் அப்படிங்கிறது நியூட்ரான் எக்ஸஸ் இல்லைன்னா ஐசோடோபிக் நம்பர் ஈக்குவலா இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா மாஸ் நம்பர் மைனஸ் 2 இன்டு அட்டாமிக் நம்பர். ஸோ இதுதான் வந்து நியூட்ரான் எக்ஸஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டு ஸ்பீஷிஸ்க்கு நியூட்ரான் எக்ஸஸ் ஈக்குவலா இருந்ததுன்னா அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? ஐசோடைஃபர்ஸ்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான். ஸோ எப்பவுமே எலிமெண்ட்ல கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர், மேல இருக்கிறது மாஸ் நம்பர். அவ்வளவுதான். ஷானா புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ இதுல வந்து எது ஐசோடோப், எது ஐசோபார், எது ஐசோடைஃபர், எது ஐசோடோன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஆப்ஷன் 1 மேம். ஆப்ஷன் 1 வருதுங்களா? ஓகே, ரைட். ஆன்சர் கரெக்ட். அவ்வளவுதான். ஸோ இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நான் போட்டு காமிக்கணுமா? ஓகே தானே? ஷானு ஓகே தானே? ஷானு எஸ் மேம். ஓகே, அடுத்தது போலாம். The ratio of specific charge of a proton and an alpha particle. Proton oda specific charge, alpha particle oda specific charge ரெண்டையும் கண்டுபிடிச்சு அது ரெண்டோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. ஸ்பெசிபிக் சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? சார்ஜ் பை மாஸ். அவ்வளவுதான். சார்ஜ் பை மாஸ் அதுதான் வந்து ஸ்பெசிபிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரோட்டான் அண்ட் ஆல்பா பார்ட்டிகல். புரோட்டானுங்கிறது H பிளஸ், ஆல்பா பார்ட்டிகல்ங்கிறது என்ன? HE. ஆல்பா பார்ட்டிகல் என்ன? நீங்க not, it is not just helium. ஹீலியம் கிடையாது ஆல்பா பார்ட்டிகல்.
வெறும் ஹீலியம் தான் சொல்லுவோம். சரி, இன்னொன்னு சொல்லட்டுமா? ஆல்பா பார்ட்டிகல்ங்கிறது இட் இஸ் a combination of 2 protons and 2 neutrons. அதுதான் ஆல்பா பார்ட்டிகல். He24 ma'am. என்ன அக்ஷயா? He24 அதுவா? 24ன்னு சொல்றது வந்து நீங்க ஹீலியம் தான் சொல்றீங்க. 24ன்னு சொல்லி ஆக்சுவலி ஹீலியம் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் 2, number of electron is also 2 and number of neutron is also 2. 4 minus 2 இல்லைங்களா? ஆனா ஆல்பா பார்ட்டிகல் அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் 2 இருக்கணும், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸும் 2 இருக்கணும். அப்ப ஹீலியம் எலக்ட்ரான் வேற இருக்கே, அப்ப வெறும் ஹீலியம் ஆல்பா பார்ட்டிகல்னு சொல்லக்கூடாது. ஹீலியம்ல இருந்து 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடணும். அப்ப என்ன ஆகும்? ஹீலியம் 2+ ஆயிடும். ஹீலியம் 2+ தான் ஆல்பா பார்ட்டிகல், ஹீலியம் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா ஹீலியம் 2+ல தான் 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? எஸ். ஸோ புரோட்டான்ங்கிறது H+ அண்ட் ஆல்பா பார்ட்டிகல்ங்கிறது He2+. ஸோ இப்போ இதோட ஸ்பெசிபிக் சார்ஜ் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் H+க்கு கண்டுபிடிக்கலாமா? சார்ஜ் எவ்வளோ? 1 +1 போட்டிருக்கேன்னா. அடுத்தது மாஸ் எவ்வளோ? ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் அதுல வெறும் புரோட்டான் மட்டும்தான் இருக்கு, நியூட்ரான் இருக்காது, அஃப்கோர்ஸ் எலக்ட்ரானும் இல்லை. ஸோ மாஸ் வந்து நான் 1ன்னு எடுத்துக்கிட்டுமா? அதே மாதிரி ஹீலியம் 2+ல சார்ஜ் எவ்வளோ? 2. மாஸ் எவ்வளோன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஆல்பா பார்ட்டிகல் என்ன இருக்கு? 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கு. ஸோ மொத்தமா சார்ஜ் மாஸ் வந்து எவ்வளோ? 4. கரெக்டுங்களா? இது ரெண்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சு என்ன ஆன்சர்னு சொல்லுங்க பாப்போம். ஸ்பெசிபிக் சார்ஜ் நான் கால்குலேட் பண்ணதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம். எஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2:1. அவ்வளவுதான். Next question. In Bohr's atomic model, radius of first orbit of hydrogen is 0.053 nanometer. Then radius of third orbit of lithium 2+ is dash. அவங்க லித்தியம் அயானோட ரேடியஸ் கேக்குறாங்க. லித்தியம் அயான்ல, அதாவது லித்தியம் 2+ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? லித்தியம் 2+ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 1 மேம். 1. அந்த ஒரு எலக்ட்ரான் தேர்ட் ஷெல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப n is equal to 3. அப்ப ரேடியஸ் என்னன்னு கேக்குறாங்க. சோ ரேடியஸ்க்கு ஜெனரலா என்ன ஃபார்முலா? Rn is equal to 0.529 n² divided by Z angstrom. முன்னாடி இருக்கிற டேட்டா கூட வேண்டாம், நம்மளுக்கு இத பார்த்தே நம்ம ஆன்சர் பண்ணிரலாம். கரெக்ட்டுங்களா? சோ R என்னோட வேல்யூ அவங்க 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப R3 ஏன்னா எலக்ட்ரான் வந்து தேர்ட் ஷெல் இருக்குன்னு சொல்றாங்க. So 0.529 என்னோட வேல்யூ 3, so 3² divided by atomic number of Z, atomic number of lithium எவ்வளோ? Atomic number of lithium is 3. கரெக்ட்டுங்களா? So angstrom. So இத சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆங்ஸ்ட்ராங்ல ஆன்சர் வரும். ஆப்ஷன்ஸ் எல்லாம் நானோமீட்டர்ல இருக்கு. கரெக்டா கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. எஸ், மனோகர் ஆன்சர் சொல்லியிருக்காரு. எஸ், ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. ஸோ இங்க வந்து ஆங்ஸ்ட்ராங்ல வரும் கண்ணா, அதை வந்து நீங்க நானோமீட்டருக்கு மாத்திக்கணும். யூனிட் கன்வர்ஷன் யாருக்காவது தெரியாம இருக்கா? ஆங்ஸ்ட்ராங் எப்படி நானோமீட்டருக்கு மாத்துறதுன்னு தெரியாம இருக்கா? ஓகே, தெரியலன்னு சொல்லுங்க. தெரியுமா? சொல்றீங்களா மேம்? சொல்றேன். இப்போ ஜெனரலா யூனிட் கன்வர்ஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 56 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி நானோமீட்டருக்கு மாத்துறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் 56 ஆங்ஸ்ட்ராங்கோட வேல்யூ என்னது? 10⁻⁻10 மீட்டர். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதெல்லாம் ஒரே ஸ்டெப்ல போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லித்தரேங்கிறதுனால ஒரு ஸ்டெப்பா சொல்லித்தரேன். 56 ஆங்ஸ்ட்ராங்கோட வேல்யூ அப்படியே எழுதிருங்க கண்ணா. எழுதிட்டு 56 into 10⁻⁻10 எதுக்கு மாத்தணும்? நானோமீட்டருக்கு மாத்தணும். நானோமீட்டர்னு எழுதிருங்க.
நானோட வேல்யூ 10⁻⁹ அதை டினாமினேட்டர்ல எழுதுங்க. அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா போதும். ஸோ 56 into 10⁻⁻10 இந்த 10⁻⁹ மேல வந்துருச்சுன்னா 10⁻+9 நானோமீட்டர். ஸோ 56 into 10⁻⁻1 நானோமீட்டர். புரிஞ்சுதுங்களா? ஸோ எதை கொடுத்துருக்காங்களோ அதை ப்ராப்பரா இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டு எந்த யூனிட்டுக்கு மாத்தணுமோ அந்த யூனிட்டோட அந்த ரெப்ரசன்டேஷன் எழுதி அதோட வேல்யூவை டினாமினேட்டர்ல போட்டு ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? 10⁻⁻1 அப்படின்னா டெசி ஸ்மால் டி. 10⁻⁻2 அப்படின்னா சென்டி ஸ்மால் சி. 10⁻⁻3 அப்படின்னா மில்லி ஸ்மால் எம். 10⁻⁻6 அப்படின்னா மைக்ரோ மியூ. 10⁻⁻9 அப்படின்னா நானோ ஸ்மால் என். இது வந்து 10⁻⁻10 ஆங்ஸ்ட்ராங். 10⁻⁻12 பிகோ. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். ஆங்ஸ்ட்ராங்னா இங்க நான் 10⁻⁻10 எழுதினேன் இல்லையா, இதை வச்சுதான் எழுதினேன். அண்ட் அதே மாதிரி இங்க நான் நானோட வேல்யூ எழுதணும்னு சொன்னேன், which is 10⁻⁻9. அதெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருந்து தான் எழுதினேன். புரிஞ்சுதுங்களா? மேம் எஸ். ப்ரீவியஸ் क्वेश्चनல டவுட் இருக்கு மேம். கேளுங்க. மேம் ஆப்ஷன் 2 வராதா மேம்? 1 H+ க்கு 1 மேம். ஹீலியம் 2+ க்கு 2. 1:2 தானே மேம் வரும்? ஓகே, இது வந்து 1 கரெக்ட்டுங்களா? 1/1 is 1. இது வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2 ஆகும். கரெக்டா? ஸோ இது 1 1/2. ஸோ அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. இதை நீங்க த்ரூ அவுட் 2ஆல மல்டிப்ளை பண்ணும், அப்பதான் எல்லாமே ஹோல் நம்பரா வரும். த்ரூ அவுட் 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2. இது 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2/2. 2/2 கேன்சல் ஆகி 1 ஆயிரும். ஸோ 2:1 தானே? ஓகே மேம். ஓகேங்களா? இல்லைன்னா வேற மாதிரி எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, செகண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதை விட 2 மடங்கு ஃபர்ஸ்டோட வேல்யூ இருக்கு. கரெக்டுங்களா? இது பாதி, ஆனா இது முழுசு. ஸோ ஹாஃப், இது 1. ஸோ 2:1 அப்படியும் புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இல்லைன்னா ஃப்ராக்ஷன்ல இருக்கு, அதை நான் கம்ப்ளீட்டா ஹோல் நம்பர்ல மாத்தணும்னா நம்ம வந்து ஹோல் நம்பரா மாத்தக்கூடிய ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2ஆல த்ரூ அவுட் நான் மல்டிப்ளை பண்ணனா 2, அதுக்கப்புறம் இந்த செகண்ட் நம்பரையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2 கேன்சல் ஆகி 1 ஆயிரும். சரிங்க, செகண்ட் ஆப்ஷன் கிடையாது சாமி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ புரியுதா மனோ? எஸ் மேம். ஓகே, தேங்க்யூ. கேட்டதுக்கு வேற யாராவது கூட இதுல டவுட் இருந்திருக்கலாம். ஃபைன். இந்த क्वेश्चनல இருந்து போயிரலாமா? யூனிட் கன்வர்ஷன் ஓகே தான் அக்ஷயா? எஸ் மேம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த question, the first 3 radius ratio of Bohr orbits. Actually radius ஓட ஃபார்முலா என்னது? 0.529 n² divided by z angstrom. ஜெனரலா இது ஹைட்ரஜன் அப்படின்னு வச்சுப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் 3 ஆர்பிட்ஸ்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் n is equal to 1, n is equal to 2, n is equal to 3. மூணுக்கும் ரேடியஸ் கண்டுபிடிச்சு அதோட ரேஷியோ என்னன்னு சொல்லணும். ஸோ R1 is to R2 is to R3. ஸோ 0.529, என்னோட வேல்யூ 1² divided by 1 is to 0.529. செகண்ட் ஷெல், ஸோ n is equal to 2. 2 square is 4 divided by atomic number of hydrogen is 1. நான் ஹைட்ரஜன் வச்சுக்கிறவங்க போர் ஆர்பிட்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம ஹைட்ரஜன் இல்லை ஹைட்ரஜன் லைக் சிஸ்டம் எடுத்துப்போம். ஸோ ஈஸியா கேன்சல் ஆகணுங்கிறதுக்காக நான் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டேன். அண்ட் R3 is 0.529. தேர்ட் ஷெல் n is equal to 3. ஸோ 3 square is 9. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோ எடுத்து லீஸ்ட் ஹோல் நம்பரா மாற்றி என்ன ஆன்சர்னு சொல்லணும். இது எப்படியும் 0.529 வரும். கரெக்டுங்களா? ஸோ த்ரூ அவுட் 0.529ஆல நீங்க த்ரூ அவுட் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 1:4:9. கரெக்டா? இல்லை யாருக்காவது டவுட் இருக்குங்களா? Okay, so answer is option C. In the question, lithium 2+ ஓட R2 and R5 ratio கேக்குறாங்க.
R2 and R5 ratio. Option 2, ma'am. Yes, option 2. யாருக்காவது டவுட் இருக்கா? நம்ம அடுத்தது போயிடலாமா? Okay. Third line of Balmer series is produced by which transition in spectrum of hydrogen atom? 4 டிரான்சிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 டிரான்சிஷன்ல எது வந்து தேர்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. Option 1. ஆப்ஷன் 1 ரைட். யாருக்காவது இது எப்படின்னு தெரியாம இருக்கா? ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய சீரீஸ் இருக்கு. லைமன் சீரீஸ், பால்மர் சீரீஸ், பாஸ்டன், பிராக்கெட், ஃபண்ட், ஹம்ரேன்னு சொல்லிட்டு. ஸோ லைமன் சீரீஸ் அப்படிங்கிறது எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வர்றது லைமன் சீரீஸ் இல்லைங்களா? எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு வர்றது பால்மர் சீரீஸ். ஸோ பால்மர் சீரீஸ்ல எக்ஸைட்டட் ஸ்டேட்டுங்கிறது மினிமம் ஸ்டேட்டே செகண்ட்னு சொல்லிட்டேன். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட் தேர்டா இருந்திருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ தேர்ட் ஷெல்ல இருந்து செகண்ட் ஷெல்லுக்கு வர்றது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸ். ஃபோர்த்ல இருந்து செகண்டுக்கு வர்றது செகண்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸ். ஃபிஃப்த்ல இருந்து செகண்டுக்கு வர்றதுக்கு தான் தேர்ட் லைன் ஆஃப் பால்மர் சீரீஸ்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அப்போ N2 is 5 and N1 is 2. ஸோ 5 to 2. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. அடுத்தது எஸ் சந்தியா ஆன்சர் கரெக்ட் சந்தியா. ஓகே அடுத்தது which of the following electronic transition between energy levels produces the line of shortest wavelength in hydrogen spectrum? இந்த 4 டிரான்சிஷன்ல எந்த டிரான்சிஷனுக்கு ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் வரும்னு கேக்குறாங்க. ஓகே பார்க்கலாம் கிருத்திகா. சாமி ஐடியா இருக்கா? ஏன் அந்த ஐ மீன் ஜஸ்டிஃபை பண்ணுங்களேன். ஷார்டஸ்ட் வேவ்லென்த்னா ஹை எனர்ஜி இருக்கணும் மேம். ஹை எனர்ஜி ஃபர்ஸ்ட் எங்க பேண்ட் கேப் கம்மியா இருக்கோ அங்க ஹை எனர்ஜி இருக்கும். ஓகே சந்தியா உங்களோட ஆன்சருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க கண்ணா. I remember it as biggest line as the shortest wavelength. Yes, biggest line shortest wavelength. ஓகே சரி நம்ம டிரான்சிஷன்ஸ் வரையறேன். அப்ப சந்தியா சொன்னது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. எனர்ஜி லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 1 2 3 4 5 6 இது வந்து ஆட்டமை சுத்தி இருக்கிற எனர்ஜி லெவல்ஸ். யூஸ்வலா நம்ம வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா போடுவோம். நான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா போடாம நான் ஹரிசாண்டல் லைன்ஸா போட்டிருக்கேன். அவ்வளவே தான் வித்தியாசம். ஆனா உங்களுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? நான் வரைஞ்சதுல ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு? அஃப்கோர்ஸ் இங்க நியூக்ளியஸ் இருக்குமா? சோ நான் வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா போடாம ஹரிசாண்டல் லைன்ஸா போட்டிருக்கேன். பட் ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா? எனர்ஜி கேப் கம்மியாயிட்டே போகுது தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கும் செகண்ட் ஷெல்லுக்கும் இருக்கிற எனர்ஜி கேப்பும் செகண்ட் ஷெல்லுக்கும் தேர்ட் ஷெல்லுக்கும் இருக்கிற எனர்ஜி கேப்பும் கம்மி. அப்புறம் தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் அதை விட கம்மி. கரெக்ட்டுங்களா?
நியூக்ளியஸை விட்டு தள்ளி போக போக எனர்ஜி லெவல்ஸுக்கு நடுவில் எனர்ஜி கேப் கம்மியாயிட்டே போகும். திஸ் இஸ் கால்ட் போர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபிள். ஓகேங்களா? போர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸை விட்டு தள்ளி போக போக எனர்ஜி கேப் குறைஞ்சிட்டே போகும். ஓகேங்களா? இப்போ இவங்க சொல்ற டிரான்சிஷன்ஸ் நான் போட்டு காமிக்கிறேன். செகண்ட் ஷெல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு இது ஒரு டிரான்சிஷன். அடுத்தது தேர்ட் ஷெல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு இது ஒரு டிரான்சிஷன். ஃபோர்த் ஷெல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு இது ஒரு டிரான்சிஷன். ஃபோர்த்ல இருந்து தேர்ட் இது ஒரு டிரான்சிஷன். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா தெரியும் நியூக்ளியஸை விட்டு தள்ளி போக போக எனர்ஜி அதிகமாயிட்டே போகும். ஸோ இருக்கிறதுல எங்க எனர்ஜி கேப் அதிகமா இருந்திருக்கும்? ஃபோர்த்ல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு தானே. இங்க தானே எனர்ஜி கேப் அதிகமா இருக்கு. எனர்ஜி அதிகமா இருந்தால் வேவ் லென்த் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? they are inversely proportional. கரெக்டா? எப்படி நான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்றேன்? E is equal to h nu. இதுல வந்து எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி நியூவை எப்படி எழுதலாம்? c by லாம்டான்னு எழுதலாம். அப்ப எனர்ஜியும் வேவ் லென்த்தும் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்ட்டுங்களா? சோ இந்த இருக்கிறதுலயே பெரிய லைன் தான் வந்து அதிகமான எனர்ஜி. அப்ப அதுதான் ஷார்டஸ்ட் வேவ் லென்த்தா இருந்திருக்கணும்னு சந்தியா சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப இருக்கிறதுலயே ஷார்டஸ்ட் வேவ் லென்த் எது? ஃபோர்த் ஷெல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு வரதான். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கண்ணா, கிருத்திகா புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? எஸ் மேம். ஓகே சாமி. அண்ட் வேற யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, அடுத்த क्वेश्चन போலாமா? ஏன் எல்லாம் இப்படி சோகமா இல்ல அமைதியா இருக்கீங்க? இந்த வைப் நல்லாவே இல்லைங்க. ஓகே மனோ. ஆனா இந்த வைப் நல்லாவே இல்ல. நல்லா ஜாலியா இருங்களேன். தப்பாவது பரவாயில்ல, ஆன்சர் சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க, இல்ல பேசுங்க. அமைதியா இருக்காதீங்க. நீங்களாம் நல்லா படிச்சுட்டு சொல்லுங்க அக்ஷயா. அவங்க எல்லாருமே ஒரு பீதியில இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. நான் வந்து எப்படின்னா, ஓகே நான் கான்பிடென்ட்டா இருக்கு நீங்களா எப்படி எக்ஸாம்லாம் நல்லா எழுதிட்டு வந்துருவீங்கன்னு. உங்களோட பயத்தை அப்படியே எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. ஐயோ எனக்குமே பயம் வந்துரும் போல இருக்கு. ஐயோ என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எழுதுவாங்கன்னு. நல்லா தான் எழுதுவீங்க, தைரியமா இருங்க. சரிங்களா? எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கொஸ்டின் பேப்பருக்கு தான் நம்ம இவ்வளவு பயந்துட்டு இருந்தோமான்னு தோணும். அந்த அளவுக்கு ஈஸியா தான் வரும். நீங்க தைரியமா இருங்க. லேமன். ஓகே ஃபைன். லைமன் சீரிஸ்னு சொல்றாரு. இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் எனர்ஜி ஸ்பெக்ட்ரம் இந்த நாள்ல எது கொடுக்கும்னு கேக்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் லைமன். இது ஏன் லைமன்னு தெரியுமா? சரி, எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டிரான்சிஷன் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் போட்டு பார்ப்போம். லைமன் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் லைன் எது? செகண்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வருது. கரெக்ட்டுங்களா? பால்மர் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் லைன் எது? எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு வரதான் பால்மர் சீரீஸ். அட்லீஸ்ட் அது தேர்ட் ஷெல்ல இருந்து வந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? அடுத்தது பிராக்கெட் அப்படிங்கிறது என்ன? ஃபோர்த் ஸ்டேட்டுக்கு வருது. அப்ப மினிமம் எங்க இருந்து வந்திருக்கணும்? ஃபிஃப்த் ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? ஃபண்டுங்கிறது என்ன? ஃபிஃப்த் ஸ்டேட்டுக்கு வருது. அப்ப அட்லீஸ்ட் எங்க இருந்து வந்திருக்கணும்? சிக்ஸ்த்ல இருந்து வந்திருக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ இருக்கிறதுலயே எது வந்து ஹையஸ்ட் எனர்ஜின்னு சொல்றாங்க? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த கேப் போக போக எனர்ஜி கேப் கம்மியாயிட்டே வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை வச்சுதான் ஆன்சர் பண்ணணும். நான் இங்கே வரைஞ்சு காமிக்கிறேன். 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4 5. ஸோ தேர்ட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் ஸ்டேட் இங்க இருக்கா. அப்புறம் ஃபிஃப்த்ல இருந்து ஃபோர்த் இது இங்க இருக்கா. இது ஆப்ஷன் ஏ, இது ஆப்ஷன் பி. அப்புறம் சிக்ஸ்த்ல இருந்து ஃபிஃப்த் அதுக்கும் மேல. அடுத்தது செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட். இப்ப தெரியுதுங்களா? இருக்கிறதுல இதுதான் பெரிய லைன், இதுதான் ஹையஸ்ட் எனர்ஜி. சரிங்களா? அதனால தான் ஆப்ஷன் 4 சொல்றாங்க. புரியுதா ஆன்சர்? இல்ல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? ஃபைன். ஓகே ஓகே டு நோ. ஓகே, அடுத்தது போலாம். The ratio of minimum frequency of Lyman and Balmer series will be dash. அதாவது லைமன் சீரீஸ்ல மினிமம் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிங்க, பால்மர் சீரீஸ்ல மினிமம் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிங்க. ரெண்டையும் டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க.
மினிமம் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த லைமன், பால்மர் இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல ஒரே ஒரு ஃபார்முலா தான் நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. கரெக்ட்டா? என்ன ஃபார்முலா அது? லைமன் சீரிஸ் நம்ம ஜெனரலா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்ல ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லைங்களா? nu bar or 1 by lambda which is equal to RH Z square into 1 by N1 square minus 1 by N2 square. கரெக்டா? நியூ பார்னு எழுதலாம் இல்லனா 1 by lambdaன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? ஆனா அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? frequency கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ 1 by lambdaவை எப்படி நான் frequency-யா மாத்துறது? ஒன் பை லாம்டாவை எப்படி ஃப்ரீக்வன்சியா மாத்துறது? எப்படி மாத்தலாம்னா V is equal to F into lambda, ma'am. F into lambda, okay. இல்லனா nu is equal to c by lambda ன்னு எழுதுவீங்க. கரெக்ட்டா? So what is 1 by lambda? Which is nu by c. கரெக்ட்டா? So 1 by lambda வை நான் எப்படி எழுதிக்கலாம்? nu by c ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? So nu by c is equal to RH Z square into 1 by N1 square minus 1 by N2 square. So what is nu? c left side ல இருக்க right side கொண்டு போயிரலாமா? RH Z square into velocity of light into 1 by N1 square minus 1 by N2 square. இப்பதான் நான் வந்து frequency கண்டுபிடிக்கிறதுக்கே ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைமன் சீரிஸ் எழுதிக்கலாமா? நான் லைமன் சீரிஸோட frequency அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்றதுக்காக நியூன்னு போட்டு கீழே எல்ன்னு எழுதுறேன். RH Z square into C into 1 by N1 ஸ்கொயருக்கும் N2 ஸ்கொயருக்கும் வேல்யூ போடணுமே. மினிமம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மினிமம் ஃப்ரீக்வன்சினா என்னது? எங்க வெரி குட். சோ இது வந்து செகண்ட் ஸ்டேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வரதா மினிமம் எனர்ஜி. சோ மினிமம் ஃப்ரீக்வன்சி. வேவ் லென்த் ஐ மீன் ஆஃப் பால்மர் என்னது? தேர்ட் ஸ்டேட்ல இருந்து செகண்ட் ஸ்டேட்டுக்கு வருது. கரெக்ட்டுங்களா? அப்போ இதுல லைமன் சீரிஸ்ல this is N2 and this is N1 and பால்மர் சீரிஸ்ல this is N2 and this is N1. அப்போ லைமன் சீரிஸ் தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். so N1 square which is 1 square minus 2 square. அவ்வளவுதான். so simplify பண்ண என்ன ஆகும்? RH Z square C into 1 minus 1 by 4. அப்ப என்ன வரும் கண்ணா? 3 by 4 ன்னு வருமா? நான் 3 by 4 ன்னு டைரக்டா எழுதிக்கிறேன். அதே மாதிரி பால்மர் சீரிஸ்க்கு பண்ணுவோமா? frequency of Balmer which is equal to RH Z square C into 1 by N1 square is 2 square இல்லைங்களா? 4 minus 1 by 3 square is 9. அவ்வளவுதான். இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. நியூ of Balmer is RH Z square C into இது சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க கண்ணா. cross multiply பண்ணி 9 minus 4 divided by 36 இல்லைங்களா? which is 5 by 36. கரெக்ட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணனும்? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இது ரெண்டோட ரேஷியோ தான் கேக்குறாங்க which is nu L by nu V. இப்போ இதுல எதெல்லாம் கேன்சல் ஆயிரும்? நான் எழுதிறேன், அப்புறம் நீங்களே கேன்சல் பண்ணிக்கோங்க. 3 by 4 divided by RH Z square C into 5 by 36. So இது கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிரும். இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் தான். இது கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிரும். So RL by frequency of Lyman divided by frequency of Balmer 3 by 4 into 36 by 5. Correct? Option 3. Yes, it is 5 by 4. Very good. அவ்வளவுதான். கிருத்திகாவும் ஆன்சர் கரெக்டா சொல்லிட்டாங்க அண்ட் ஷானும் கரெக்டா சொல்லிட்டாங்க. சூப்பர். அவ்வளவுதாங்க. ஸோ இது கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். கரெக்டுங்களா? ஆனால் பதட்டப்படாமல் ஆன்சர் பண்ணணும். மினிமம் ஃப்ரீக்வன்சி எனர்ஜியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நம்மளுக்கு இருக்கிற ஃபார்முலா வந்து வேவ் நம்பர் எப்படி ஃப்ரீக்வன்சியாக மாற்றுறது, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். நிதானமாக போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா?
நெக்ஸ்ட் கொஸ்டின். Wavelength of photon obtained by electron transition between two energy levels of hydrogen atom and singly ionized helium are lambda 1 and lambda 2 respectively. ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் கேக்குறாங்க. ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அந்த எலக்ட்ரான் ரெண்டு லெவலுக்கு நடுவுல டிரான்சிஷன் நடத்துது. அப்போ அதோட வேவ் லென்த்தும் சிங்கிளி அயனைஸ்ட் ஹீலியம்னு சொல்றாங்க, which means என்ன அர்த்தம்? ஹீலியம் பிளஸ்ன்னு அர்த்தம். அப்ப ஹீலியம் பிளஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும்? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அந்த எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடத்தும் போது அங்க ரிலீஸ் ஆகிற வேவ் லென்த்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ இது எப்படி போடலாம்? வேவ் லென்த் ரிலேட் பண்ண சொல்றாங்க அண்ட் 2 டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ்க்கும் என்ன வித்தியாசமா இருந்திருக்கும்? மாஸ் வித்தியாசமா இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ வேவ் லென்த்தையும் மாஸையும் ரிலேட் பண்ற ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? பார்க்கலாமோ? அது கரெக்டான்னு பார்க்கலாமோ? வேவ் லென்த் அண்ட் மாஸ் ரிலேட் பண்ற ஃபார்முலா ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? லாம்டா இஸ் ஈக்குவல் டு, சரி நான் க்ளூ கொடுக்குறேன். வேவ் லென்த், மாஸ், வெலாசிட்டி இதெல்லாம் ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா சொல்லுவீங்களே வேவ் லென்த்துக்கு. h/mc. சாரி, lambda is equal to h/mc. அவ்வளவே தான். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv ஆர் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mc ஆர் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p. கரெக்டா? அந்த லாம்டாக்கு பேர் என்ன கண்ணா? அது ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பேர் சொல்லி வேவ் லென்த்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் என்ன? de Broglie's wavelength. Yes, de Broglie's wavelength. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜனோடது நான் லாம்டா 1 ன்னு வச்சுக்கிறேன். அது என்னது? h/mv இல்லைங்களா? மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 1. ஸோ 1 into v. அடுத்தது ஹீலியமோடது லாம்டா லாம்டா 2 is equal to h by மாஸ் எவ்வளோ? ஹீலியமோட மாஸ் எவ்வளோ சாமி? ஹீலியமோட மாஸ் 4. ஏன் நம்ம 4ன்னு சொல்றோம்? எலக்ட்ரானோட கவுண்ட் எடுத்துக்க மாட்டோம் இல்லைங்களா? அது தெரியும் தானே. எலக்ட்ரானோட வெயிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது, அதனால நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ வெறும் 4 தான். ஏன்னா 2 புரோட்டான் 2 நியூட்ரான். ஸோ இட் இஸ் 4 into v. அவ்வளவுதான். இப்போ லாம்டா 1க்கும் லாம்டா 2க்கும் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. லாம்டா 1 by லாம்டா 2 which is equal to h/v into 4v by h. கரெக்ட்டுங்களா? அப்போ எல்லாம் கேன்சல் ஆயிரும். லாம்டா 1 divided by லாம்டா 2 which is equal to 4. அப்ப என்ன வரும்? லாம்டா 1 by 4 is equal to லாம்டா 2. கரெக்டா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. மனோ புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். எந்த இடத்துல கண்ணா தப்பு பண்ணீங்க? de Broglie wavelength போடல மேம். போட்டு வாங்க. அப்படியா? சரி, ஓகே. அக்ஷயா புரிஞ்சுது? அக்ஷயா நம்ம அடுத்த क्वेश्चन போலாமா? எஸ் மேம். ஓகே ஓகே தத்துவிகா. இந்த क्वेश्चनல நம்ம 1 by lambda is equal to r into z square அந்த இதே மேம் போடக்கூடாது. z மாறுதுல மேம். அப்ப lambda 2 is equal to lambda 1 by 2 அப்படியே போடலாம் தானே மேம்? z மாறுதுங்கறீங்களா? நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண கூடாதுன்னு கேக்குறீங்களா? அந்த ரிட்பர்க் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமோட ஃபார்முலா யூஸ் பண்ண கூடாதான்னு கேக்குறீங்களா? எஸ் மேம். அங்க என்ன ஃபார்முலா இருக்கு? nu bar is equal to rh z square into 1 by n1 square minus 1 by n2 square. கரெக்டா? இதுல இந்த n1 n2ன்னு தெரியணும். அவங்க ரெண்டு லெவலுக்கு நடுவுல டிரான்சிஷன் நடந்ததுன்னு சொன்னாங்களே தவிர அது எந்த ரெண்டு எனர்ஜி லெவல்னு கொடுக்கல. கரெக்ட்டுங்களா? அப்ப அது ரெண்டும் சேம் நம்ம எடுத்துக்க முடியாது மேம்? இதுல எத்தனையோ டிரான்சிஷன்ஸ் இருக்கே. ஓகே மேம். எவ்வளவோ டிரான்சிஷன்ஸ் இருக்குல்ல சாமி, அதனால நம்ம அப்படி ரிலேட் பண்ண முடியாது. ஓகே மேம். அடுத்தது இது ரொம்ப நல்ல क्वेश्चन. எந்த கான்செப்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க நீங்களே சொல்லுங்க பாப்போம்.
Heisenberg's uncertainty principle. அவ்வளவே தான். ஸோ இந்த வார்த்தையை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, கால்குலேட் தி அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் விச் மீன்ஸ் டெல்டா எக்ஸ் கேட்குறாங்க. மாஸ் கொடுத்துட்டாங்க அண்ட் வெலாசிட்டி கொடுத்துட்டு அதோட அன்சர்டனிட்டி என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா ஹேசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? Lambda equals h by mv. அது டி ப்ராக்லி வேவ்லென்த் ஃபார்முலா. பட் ஹேசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட ஃபார்முலா டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா பி விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. இது ஒரு ஃபார்முலா. இதுக்கு என்ன அர்த்தம்? பொசிஷனையும் மொமெண்டமையும் ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள் வேகமா மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிளோட பொசிஷனையும் மொமெண்டமையும் சைமல்டேனியஸா மெஷர் பண்ண முடியாது. அப்படி மெஷர் பண்ணோம்னா ஆன்சர் அக்யூரேட்டா வராது. அதுதான் ஹேசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். புரிஞ்சுதுங்களா? இங்க வந்து நான் 2 பாராமீட்டர் வச்சு எழுதியிருக்கேன். ஒன்னு பொசிஷன் ஆஃப் தட் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் அண்ட் மொமெண்டம் ஆஃப் தி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். ஸோ பொசிஷனையும் மொமெண்டமையும் எக்ஸாக்டா சைமல்டேனியஸா மெஷர் பண்ண முடியாதுங்கிறது தான் இந்த பிரின்சிபலோட தம் ரூல். இப்போ பொசிஷன் மொமெண்டம் எழுதுறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலா நிறைய பாராமீட்டர்ஸ் வச்சு எழுத முடியும். அதுல இன்னொரு பாராமீட்டர் என்னன்னா எனர்ஜி அண்ட் டைம். இதை வச்சு கூட சொல்லலாம். இதுவும் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி அண்ட் டைமை சைமல்டேனியஸா மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதுவும் கரெக்ட் தான். இப்போ இதுல நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றேனே. மொமெண்டமோட ஃபார்முலா என்னது? இப்போ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள் இப்படி லீனியரா மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்ப லீனியரா மூவ் ஆயிட்டு இருந்ததுன்னா அது கூட அசோசியேட் ஆயிருக்க மொமெண்டம் இஸ் லீனியர் மொமெண்டம். சோ லீனியர் மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலா? P is equal to mass into v, velocity. கரெக்ட்டுங்களா? அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம்னு இருக்கு. அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்ன பண்ணணும்? இதுக்கும் இது ரெண்டுக்கும் சேஞ்ச் போடணும். கரெக்ட்டுங்களா? ஆனா டெல்டா மாஸுக்கு போட மாட்டாங்க, வெலாசிட்டிக்கு மட்டும் தான் போடுவாங்க. ஏன்னா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் மூவ் ஆகும்போது மாஸ் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. மாறுறதுக்கு தான் நீ டெல்டா போடுவோம். ஸோ மாஸ் மாறாதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும்? டெல்டா எக்ஸ் இன்டூ மாஸ் இன்டூ டெல்டா வி விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. அவ்வளவுதான். ஓகேங்களா? சம்டைம்ஸ் சில புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஹெச் கிராஸ்னு போட்டிருப்பாங்க. ஹெச் கிராஸ்ங்கிறது ஹெச் பை 2π. இதை தான் ஹெச் கிராஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இதை எப்படி மாத்திக்கலாம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச் கிராஸ்ல எழுதணும்னா ஹெச் கிராஸ் பை 2 அப்படின்னு எழுதுவாங்க. ஹெச் கிராஸ்னு இதான் அர்த்தம். உங்களுக்கு அந்த இடத்துல எது தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் சேஞ்ச் இன் தட் இஸ் பொசிஷன், அன்சர்டனிட்டி இன் பொசிஷன் தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் அவங்க வெலாசிட்டியோட டேட்டா கொடுத்துருக்கிறதுனால நான் இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ டெல்டா எக்ஸ் இன்டூ மாஸ் இன்டூ டெல்டா வி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, பட் இது ப்ராப்ளம் எனக்கு இது கிரேட்டர் தேன் சிம்பிள் தேவையில்லைங்கிறதுனால வெறும் ஹெச் மட்டும் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு ஹெச் பை 4π. ஸோ டெல்டா எக்ஸ் இன்டூ மாஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 9.1 into 10 power minus 28 கிராம் எலக்ட்ரானோட மாஸ் தான். ஓகேங்களா? எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் கிலோகிராம்ல எழுதிக்கிறேன். ஸோ 9.1 into 10 power minus 31 கிலோகிராம். அண்ட் அடுத்தது பாருங்க, அதான் முக்கியம். அடுத்தது என்னது? அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி, தட் இஸ் டெல்டா வி வேணும். கரெக்ட்டுங்களா? ஆனா அவங்க வெலாசிட்டி தனியா அதோட அன்சர்டனிட்டி தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி எழுதிக்கோங்க. 3 into 10 power 4. ஆனா சென்டிமீட்டர்ல இருக்கு, மீட்டருக்கு மாத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியா கூட கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டியோட வேல்யூ 10 power minus 2 மீட்டர். அண்ட் அதோட அன்சர்டனிட்டியும் மல்டிப்ளை பண்ணணும். அன்சர்டனிட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 0.011% கொடுத்துருக்காங்க. அதை 100ஆல டிவைட் பண்ணிக்கோமா? ஸோ 0.11 டிவைடட் பை 100. அவ்வளவுதான். இது மட்டுமே டெல்டா வி. ஓகேங்களா? டெல்டா வி தட் இஸ் அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வெலாசிட்டி என்னவோ அது இன்டு அதோட அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டி வந்து 0.011% கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 0.011 டிவைடட் பை 100 போட்டோம். அவ்வளவே தான். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன? 6.626 into 10 to the power of minus 34 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பார் -1. கன்வீனியன்ட்டா நீங்க ஜூல் செகண்ட்ஸ்னு போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது கிலோகிராம் டேர்ம் எல்லாம் இருக்கு. ஸோ கேன்சல் பண்றதுக்கு வசதியா நான் ஜூல்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம்ல எழுதிட்டேன். டிவைடட் பை
4 into 3.14 அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழகா ஆன்சர் வந்து டெல்டா எக்ஸ் வரும். ஓகேங்களா? இது வந்து மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா? அண்ட் நம்மளுக்கு மீட்டர்ல வரும், மறுபடியும் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் கொடுப்போங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபைன், அடுத்தது போலாமா? இது சொல்லுங்களேன். which of the following has least de Broglie wavelength moving with same speed? மேம் அந்த क्वेश्चन கொஞ்சம் காட்டுறீங்களா மேம்? ராமகிருஷ்ணன். ஓகே மேம். ஓகே, இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. Fourth option மேம். எஸ், ஃபோர்த் ஆப்ஷன். எப்படி சொல்லலாம் ஃபோர்த் ஆப்ஷன்? மேம் lambda is equal to h by mv. so m வந்து சேமா, v வந்து சேமா இருக்கு. அப்ப lambdaவும் m-ம் inversely proportional. அவ்வளவே தான். எஸ், அப்ப இருக்கிறதுல எதுக்கு மாஸ் அதிகமோ அதுக்கு தான் லீஸ்ட் டி Broglie wavelength. ஸோ பார்த்தாலே தெரியுது SO2க்கு தான் மாஸ் ஜாஸ்தின்னு சொல்லி. அவ்வளவுதான். The total number of values of m for the electrons in n is equal to 4. எவ்வளோ m valuesனு கேக்குறாங்க. குவாண்டம் நம்பர்ஸ்ல மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் m. Option 1. இல்லையே கண்ணா, it is not option 1. n is equal to 4. ஓகேங்களா? fourth shell. யார் சொன்னது ஆன்சர்? Sandhya. சந்தியா. எஸ், ஆப்ஷன் 3. இங்க பாருங்க, fourth shell m வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. m வேல்யூ நம்ம எதுக்கு கொடுக்கிறது? மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் நம்ம எதுக்கு கொடுப்போம்? ஆர்பிட்டால்ஸ்க்கு தானே கொடுப்போம். So n is equal to 4. That is fourth shell எவ்வளவு ஆர்பிட்டால் இருக்கும்? 16 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அப்ப 16 m values வரும். கரெக்ட்டுங்களா? So answer is option C. இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? எப்படி 16 னு தெரியுமா? சொல்லி தரணுமா இல்ல தெரியுங்களா? ஓகே டு நோ. அக்ஷயா புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். ஓகே. தத்வதிகா? Yes ma'am. Okay. In the question, how many electrons in an atom? How many electrons the quantum numbers will be? அதாவது இந்த 4 குவாண்டம் நம்பர் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எத்தனைன்னு கேட்கறாங்க. One மேம். Only one. Yes. அவ்வளவுதான். இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? Okay. In the question, number of subshells having n plus l is equal to 7. அதாவது n plus l இது ரெண்டு வேல்யூவை மேட் பண்ணா 7 வரக்கூடிய சப்ஷெல்ஸ் எத்தனைன்னு கேக்குறாங்க. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். இப்போ l plus n plus l is equal to 7 வரணும்னா 7th shell s subshell. இது 7 வருமா? 7 plus 0 is equal to 7. கரெக்ட்டுங்களா? நான் இதை எதை மீன் பண்ணியிருக்கேன்? 7sங்கிற சப்ஷெல்லை மீன் பண்ணியிருக்கேன். கரெக்டா? அடுத்த காம்போ என்ன? இது 6 இருந்து இது 1 இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ 6 plus 1 is equal to 7. 6 n வந்து 6, l வந்து 1 அப்படின்னா p 6p. கரெக்ட்டுங்களா? அடுத்தது 6p is possible. 6th ஷெல்ல p சப்ஷெல் வரும்.
அடுத்து இதுல இருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணுங்க 5. இது கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணுங்க 2. So 5 plus 2 is also 7. So this is 5D. கரெக்ட்டுங்களா? This is also possible. அடுத்தது ஒரு நம்பரை கம்மி பண்ணுங்க, ஒரு நம்பர் அதிகம் பண்ணுங்க. 4 plus 3 is 7. So this is 4F. கரெக்ட்டுங்களா? அடுத்தது வருமான்னு பாருங்க. இதுல ஒரு நம்பரை கம்மி பண்ணுங்க 3. இதுல ஒரு நம்பர் ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா 7 வரும்னா 3. 4 னா என்னது கண்ணா? L is equal to 4 னா என்னது? 1 2 3 4 S P D F G. தேர்ட் ஷெல்ல G வருமா? வராது. அப்போ இவ்வளவுதான் பாசிபிலிட்டி இருக்கு. அவங்க இதுல எத்தனை சப்ஷெல்னு கேக்குறாங்க. இது ஒரு சப்ஷெல், இது ஒரு சப்ஷெல், இது ஒண்ணு, மொத்தமா 4 சப்ஷெல். புரிஞ்சுதுங்களா? இதுலயே அவங்க எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? இதுல ஒரு ஆர்பிட்டால், இதுல 3 ஆர்பிட்டால், இதுல 5, இதுல 14, மொத்தமா எவ்வளோன்னு ஆட் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? ஆர்பிட்டால்ஸ்னு கேட்டா ஒன்னொன்னுல எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ்னு கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணி சொல்லுங்க. ஆனா அவங்க இங்க கேட்டிருக்கிறது ஜஸ்ட் சப்ஷெல். சோ சப்ஷெல் மட்டும் சொன்னா போதும். ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் கேட்டாங்கன்னா ஆர்பிட்டால்ஸ் கண்டுபிடிச்சு அது 2ஆல மல்டிப்ளை பண்ணி எலக்ட்ரான் சொல்லணும். இந்த क्वेश्चन உங்களுக்கு புரியுதா? ஓகே ஃபைன். வாவ், என்ன எல்லாரும் ஒரே மாதிரி எக்ஸைட் ஆயிட்டீங்க. ஓகே, இப்போதான் ஓரளவுக்கு கிளாஸ் முடிய போகுதுங்கறனால எனர்ஜெட்டிக் ஆயிட்டீங்க போல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. The reducing power of germanium, tin, lead decreases in the order. reducing power பத்தி क्वेश्चन கேக்குறாங்க. ஓகே, 3ன்னு சொல்றாங்க கிருத்திகா. பார்க்கலாம் கிருத்திகா. ஒரு க்ளூ தரேனே. inert pair effect. inert pair effect. ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ. ஓகே, பார்க்கலாம். ஜெர்மானியம், டின், லெட் எல்லாமே வந்து கார்பன் ஃபேமிலி. கரெக்ட்டுங்களா? கார்பன், சிலிகான், ஜெர்மானியம், டின்னு, லெட். யூஸ்வலா 14th குரூப். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4 இருக்கும். கார்பன், சிலிகான்லாம் தாராளமா 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கிறதுனால. லெட்டும் 4 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணும்னு நம்ம நினைப்போம். ஆனா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல பாத்தீங்கன்னா F எலக்ட்ரான்ஸ் வரும். இந்த 14 F எலக்ட்ரான்ஸ் வரும், 10 D எலக்ட்ரான்ஸ் வரும் இன்னர் ஷெல்ல. அப்ப இந்த இன்னர் ஷெல்ல இருக்கிற F எலக்ட்ரான்ஸும் D எலக்ட்ரான்ஸும் நியூக்ளியஸ் ஒழுங்கா ஷீல்டு பண்ணாததுனால லெட்ல இருக்கிற 4 எலக்ட்ரான்ஸும் வெளியில வராது. 2 எலக்ட்ரான் தான் வெளியில வரும். மீதி 2 எலக்ட்ரான் என்ன ஆயிடும்? நியூக்ளியஸ் உடைய டைட்டா பவுண்ட் ஆயிரும். அப்போ அந்த 6th ஷெல்லில் இருக்கிற 2 எலக்ட்ரான் வராது. சோ எப்பவுமே கெமிக்கல் ரியாக்ஷன்ல 4 எலக்ட்ரான்ல 2 எலக்ட்ரான் தான் வரும். மீதி 2 எலக்ட்ரான் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாது. கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாததுனால இனர்ட் அப்படின்னு சொல்றாங்க. 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகாது இல்லையா? 2ங்கிறதுனால பேர், அதனாலதான் இனர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்பவுமே மேல இருந்து கீழே வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மேல இருக்கிற டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டுக்கு +4 தான் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா, மேல இருந்து கீழே வர வர லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஒரிஜினல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை விட 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் குறைவானது தான் ஸ்டேபிளா இருக்கும். புரியுதுங்களா? இதுவே 13th குரூப் எடுத்துக்கலாம். போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். யூஸ்வலா இந்த 13th குரூப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 3. அப்ப நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? +3 தான் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு எதிர்பார்ப்போம். ஆனா மேல இருந்து கீழே வரும்போது தாலியம்லயும் இதே மாதிரி நம்மளோட இன்னர் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நியூக்ளியஸ் ஒழுங்கா ஷீல்டு பண்ணாததுனால 3 எலக்ட்ரான்ஸும் வெளியில வராது. 2 எலக்ட்ரான் நியூக்ளியஸோடய பவுண்ட் ஆயிட்டு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வெளியில வரும். சோ தாலியமோட ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +1. சோ ஒரிஜினல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை விட கீழே வரும்போது 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கம்மியா இருக்கு. ஏன்னா 2 எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸோடய பவுண்ட் ஆயிருது. சோ தட் இஸ் கால்ட் இனர்ட் பேர் எஃபெக்ட். இப்போ நம்ம இந்த கான்செப்ட் தான் இங்க அப்ளை பண்ண போறோம்.
ஸோ ரெடியூசிங் பவர் அப்படின்னா என்னது? ஏதாவது ஒரு சிஸ்டமை ரெடியூஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஸோ ஏதாவது ஒரு சிஸ்டம் எப்படி ரெடியூஸ் பண்ணும்? தன்னோட எலக்ட்ரானை யாருக்காவது கொடுத்து தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணி இன்னொரு ஸ்பீஷஸை ரெடியூஸ் பண்ணும். கரெக்ட்டுங்களா? அப்போ ஜெர்மானியம் 2+, tin 2+, Pb 2+. கரெக்ட்டுங்களா? இப்போ இது வந்து ரெடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இது ரெடியூஸ் பண்ணிட்டு என்ன ஆயிடும்? இது வந்து ஜெர்மானியம் 4+ஆ மாறிடும். ஆனா லெட்னால அப்படி மாற முடியுமா? லெட்னால இப்பதான் சொன்னேன் மாற முடியாதுன்னு. ஏன்னா அந்த 2 எலக்ட்ரானும் வெளியில போகாது, நியூக்ளியஸ் கூட டைட்டா பவுண்ட் ஆயிருக்கிறதுனால. அப்போ இது எவ்வளோ ஈஸியா ரெடியூஸ் பண்ணுதோ அந்த மாதிரி இந்த லெட் 2+ வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ. லெட்டுக்கு வந்து ரெடியூசிங் பவர் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் சொல்றது லெட் 2+க்கு. ஏன்னா அதுவே ஆல்ரெடி அதோட ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்தரா 2 எலக்ட்ரான் அதனால லூஸ் பண்ண முடியாது. அப்ப இன்னொரு ஸ்பீஷஸ் அதனால ரெடியூஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்த क्वेश्चन. The correct order of decreasing first ionization potential is dash. Calcium, potassium, rubidium, cesium னு 4 மெட்டல்ஸ் கொடுத்திருக்காங்க. Decreasing order of first ionization potential. So இதெல்லாம் பொசிஷன். பீரியாடிக் டேபிள்ல பொசிஷன் எங்க இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு ட்ரெண்ட் தெரியும். லெஃப்ட் சைடு போனா என்ன, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போனா என்ன ஆகும், டாப் டு பாட்டம் வந்தா என்ன ஆகும், அதுக்கப்புறம் அது போக நம்ம ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங்லாம் மனசுல வச்சுட்டு ஒரு ப்ராப்பரான ஆர்டர் சொல்லுங்க. ஸ்ரீனிவாசன், செகண்ட் ஆப்ஷன் தோணுதா கண்ணா? ஓகே, சரி பார்த்துடலாமா? இங்க பாருங்க என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பொட்டாசியம், ரூபீடியம், சீசியம், கால்சியம் கொடுத்துருக்காங்களா? சரி, ஃபர்ஸ்ட் குரூப்பும் செகண்ட் குரூப்பும் கொடுத்துருக்காங்க. லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபீடியம், சீசியம், பிரான்சியம். இது குரூப் 1. குரூப் என்னது? லித்தியம், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். சரி, இதுல எதெல்லாம் நம்மளுக்கு வேணும்? கால்சியம் வேணும், பொட்டாசியம் வேணும், ருபீடியம் வேணும், சீசியம் வேணும். நம்ம லெஃப்ட் டு ரைட் போனோம்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இருக்கிறதுல எது ரைட் மோஸ்ட்ல இருக்கு? கால்சியம். ஸோ இருக்கிறதுலே கால்சியம்க்கு தான் அதிகம். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் டி ரூல்ட் அவுட். மேல இருந்து கீழே வந்தா அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். அப்ப இருக்கிறதுலே சீசியம்க்கு தான் ரொம்ப 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 கம்மியான அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ சீசியம் லீஸ்ட், கால்சியம் ஹையஸ்ட். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ சீசியம்க்கு அப்புறம் ருபீடியம், அப்புறம் பொட்டாசியம், அப்புறம் கால்சியம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக். அட்டாமிக் பாதியில் இருக்கே சந்தியா, என்ன சொல்ல வந்தீங்க? Size sure. Yeah, I was asking that. I'm not sure. Is it inversely proportional to atomic? Atomic size. It is inversely proportional to atomic size. Size பெருசாச்சுனா? Come again? No, thank you. I was confused. Okay, fine. In the question பாருங்க. The first ionization potential is maximum for boron, oxygen, nitrogen, பெரிலியம். இதுல எதுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும்னு கேக்குறாங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுங்க, ட்ரெண்ட் பாருங்க, ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம். பொறுமையா பார்த்து சொல்லுங்க மனோகர். ஓகே, மனோகர் ஆப்ஷன் ஏ சொல்றாரு, சந்தியா ஆப்ஷன் 4 சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பொசிஷன் எங்க இருக்குன்னு பார்த்துருவோம். எல்லாமே செகண்ட் குரூப் எலிமெண்ட் தான். பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன்.
ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? பெரிலியம் வேணும், போரான் வேணும், ஆக்சிஜன் வேணும், நைட்ரஜன் வேணும். பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் 4, இது 5, 7, 8. நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்? லெஃப்ட் டு ரைட் போகும்போது ரைட் மோஸ்ட் கார்னருக்கு அயனைசேஷன் எனர்ஜி அதிகம்னு நம்ம யூஸ்வலா ட்ரெண்ட் படிச்சிருப்போம். பட் ஆக்சிஜன் ஆன்சர் கிடையாது. அண்ட் பெரிலியம் போரான்லாம் கண்டிப்பா வராது. ஏன்னா அது லெஃப்ட் மோஸ்ட் கார்னர்ல இருக்கு. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ் மினிமம். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஆல்சோ மினிமம். கரெக்ட்டுங்களா? அப்ப கண்டிப்பா லெஃப்ட் சைட்ல இருக்க இது ரெண்டுக்கும் வராது. நைட்ரஜனா ஆக்சிஜனான்னு பார்த்தா ஆக்சிஜன் கிடையாது. ஏன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் செக் பண்ணுங்க. Nitrogen electronic configuration is 1s2, 2s2 and 2p3. Oxygen order 1s2, 2s2, 2p4. So 2p3, 2p4. நம்ம எலக்ட்ரான் எங்க இருந்து ரிமூவ் பண்ணோம்? ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 4th சப்ஷெல்ல இருந்து ரிமூவ் பண்ணோம். ஆக்சிஜன்ல 2p சப்ஷெல்ல இருந்து ரிமூவ் பண்ணும். நைட்ரஜன்லயும் அப்படிதான். கரெக்ட்டுங்களா? பட் நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் half filled configuration. கரெக்ட்டுங்களா? சோ ஒரு half filled configurationல சிஸ்டம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும்போது அதுல இருந்து எலக்ட்ரான் எடுக்கவே முடியாது. ஆக்சிஜன் என்னதான் ரைட் மோஸ்ட் கார்னர்ல இருந்தாலும், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நைட்ரஜனை விட அதிகமா இருந்தாலும், ஆக்சிஜன் இஸ் partially filled configuration. இன்ஃபேக்ட் அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டா ரொம்ப ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷனுக்கு அதனால மாற முடியும். ஓகேங்களா? அப்போ நைட்ரஜனுக்கு தான் ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. புரியுதுங்களா? சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. அடுத்தது the first 3 successive ionization energies. கிருத்திகா எதுவும் சொல்ல வந்தீங்களா சாமி? மேம் பிட்வீன் லித்தியம் பெரிலியம் போரான் எதுக்கு மேம் அதிகமா இருக்கும்? லித்தியம் பெரிலியம் போரான் ஒரு நல்ல क्वेश्चन இது. அட்டாமிக் நம்பர் 3, இதுக்கு 4, இதுக்கு 5. சோ நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது இப்படி எதிர்பார்ப்போம். பட் ஆக்சுவலி திஸ் இஸ் ராங். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க. 1s2, 2s1. இது 1s2, 2s2. இது 1s2, 2s2 and 2p1. இருக்கிறதுலே லித்தியம் தான் லெஃப்ட் மோஸ்ட் கார்னர். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ரொம்ப கம்மி. அயனைசேஷன் எனர்ஜி இஸ் மினிமம். இதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் பிட்வீன் பெரிலியம் அண்ட் போரான், பெரிலியம்ல எந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்? எஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும். போரான்ல எந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்? பி எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும். ரிலேட்டிவ்லி எது ஈஸி? எஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதா, பி எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதா? இப்படி கேட்குமா? நியூக்ளியஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெல் இது, செகண்ட் ஷெல் இது, தேர்ட் ஷெல் இது. இந்த 3 ஷெல்லையுமே எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த ஷெல்ல இருக்க எலக்ட்ரான் எடுக்கிறது ரொம்ப ஈஸி? பி. தேர்ட் ஷெல். கரெக்ட்டுங்களா? ஏன்னா நியூக்ளியஸை விட்டு தள்ளி இருக்கும்போது ஈஸியா நம்மளால எடுத்துட முடியும். எப்படி நீங்க ஷெல்லுக்கு சொல்றீங்களோ அதே மாதிரி தான் சப் ஷெல்லுக்கும் வரும். SPDFல நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கும் எஸ், நியூக்ளியஸை விட்டு ரொம்ப தூரமா இருக்கும் எஃப். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. எஸ் அண்ட் பி எது நியூக்ளியஸை விட்டு தள்ளி இருக்கும்? பி. கரெக்ட்டுங்களா? அப்போ பில இருந்து எலக்ட்ரானை ரிலேட்டிவ்லி ஈஸியா எடுத்துடலாம். சோ லித்தியமுக்கு அப்புறம் போரானுக்கு கம்மியான அயனைசேஷன் எனர்ஜி, அப்புறம் தான் பெரிலியமுக்கு. புரிஞ்சுதுங்களா? அண்ட் இதுதான் ஆன்சர். அண்ட் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பெனிட்ரேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல half filled and completely filled configuration சொல்லக்கூடாது. நீங்க வந்து 2s வந்து ஒரு half filled configuration, completely filled configuration. அதுல இருந்து என்னால எலக்ட்ரானை எடுக்க முடியாது, அதுக்கு ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க கூடாது. இதுக்கு நான் எப்படி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தேன்? எஸ் எலக்ட்ரான் எடுக்க முடியுமா, பி எலக்ட்ரான் எடுக்க முடியுமாங்கிற கம்பேரிசனே தவிர 2s2ங்கிறது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்ங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க கூடாது. ஏன்னா half filled configuration, completely filled configurationக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்ங்கிற கான்செப்ட் எல்லாம் P சப்ஷெல்லுக்கு, D சப்ஷெல்லுக்கு, F சப்ஷெல்லுக்கு தான் அப்ளிகபிள், Sக்கு அப்ளிகபிள் கிடையாது. the reason is இப்போ நம்ம P சப்ஷெல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, half filled configuration இருக்கும் போதோ இல்லனா கம்ப்ளீட்லி filled configuration இருக்கும் போதோ ஸ்டெபிலிட்டி ஏன் அதிகம்னு சொல்றாங்க? இவங்களுக்குள்ள எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் நடக்கலாம். கரெக்ட்டுங்களா? எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்டெபிலிட்டி அதிகம். கரெக்ட்டுங்களா? அப்போ எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும், அப்படித்தானே? அப்பதானே ஸ்டெபிலிட்டி அதிகம். ஆனா எஸ் எலக்ட்ரான், எஸ்ங்கிற ஆர்பிட்டால பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, எக்ஸ்சேஞ்சுக்கு பாசிபிலிட்டியே இல்லை.
அப்ப அந்த எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷனுங்கிற ஜஸ்டிஃபிகேஷனை எஸ்ஸுக்கு நம்மளால அப்ளை பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? சந்தியா புரிஞ்சுதா? சந்தியா நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். Yes, ma'am. ரைட். அடுத்தது the first 3 லித்தியம் பெரிலியம் போரான் யார் கேட்டீங்க? கிருத்திகா நீங்க கேட்டீங்களா? எஸ் மேம். ஆன்சர் புரிஞ்சுதா கண்ணா? எஸ் மேம். ஓகே மேம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது இது, பட் ஒரிஜினலா இதுதான் வரும். ஓகே மேம். மேம் இப்ப I2 ன்னு கேட்டாங்கன்னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி அத எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பண்ணணுமா மேம்? I2ங்கிறது எது சொல்றீங்க? லித்தியம் பெரிலியம் போரானோட I2 ஆர்டர் கேட்டாங்கன்னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணி எஸ், அதாவது செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜின்னு பார்க்கணும். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஆமா. அப்போ ஒன்னொன்னுத்துக்கும் 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணோம் அப்படிதானே மேம்? ஆமா. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? லித்தியம் பிளஸ்ன்னு இருக்கும், which is 1s2. அதுக்கப்புறம் இதுல எப்படி இருக்கும்? 1s2 2s1ன்னு இருக்கும். இதுல எப்படி இருக்கும்? b பிளஸ், ஸோ 1s2 2s2 இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு கம்பேர் பண்ணும். இதுல எது எலக்ட்ரான் எடுக்கிறது ஈஸி கஷ்டம்னு சொல்லி பார்க்கணும். மேம் ஆனா இப்ப இந்த क्वेश्चनல வந்துட்டு நைட்ரஜனுக்கு நம்ம I1னா நம்ம வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றதுதானே மேம் எடுக்கணும். ஆனா நம்ம அப்படியே தானே மேம் போடுறோம். I1ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு நான் சப்ளை பண்ற எனர்ஜி. அப்போ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணாம வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஆட்டம் எடுத்துட்டு அதுல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போறோம், அதுக்கு எனர்ஜி எவ்வளவு தேவைப்பட போகுது அப்படிங்கறத கம்பேர் பண்றோம். எஸ் மேம். ஓகே. ஓகேங்களா? அப்ப செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜிங்கும் போது ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி இங்க வச்சிருக்கேன் பாருங்க. இதுக்கப்புறம் இதுக்கு நான் எவ்வளவு எனர்ஜி கொடுத்தா செகண்ட் எலக்ட்ரான் வெளியில வரும்னு பார்க்கணும். புரிஞ்சுதுங்களா? I1 I2ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு நான் எவ்வளவு எனர்ஜி சப்ளை பண்றேன், தட் இஸ் I1, தட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி 1. செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு நான் எவ்வளவு எனர்ஜி சப்ளை பண்றேனோ தட் இஸ் I2 அப்படி சொல்லணும். ஓகேங்களா? எஸ் மேம். தேங்க் யூ மேம். அடுத்தது the first 3 successive ionization energies of an element X are 520, 8000, அதுக்கப்புறம் ஒரு 11820 கொடுத்துருக்காங்க. எலிமெண்ட் X என்ன குரூப்னு கேக்குறாங்க. நான் போட்டுமா? ஸ்ரீனிவாசன் நீங்க தான் அமைதியா இருக்கீங்க. இன்ஆர்கானிக் பிடிக்காதா கண்ணா? அவ்வளோ வராதுங்களா? என்ன கண்ணா நம்மளுக்கே பிடிக்கலன்னா அப்புறம் எப்படி? சரி ஓகே கவனிங்க. ஃபைன். செகண்ட் ஆப்ஷன் மேம். செகண்ட் ஆப்ஷன் பாத்திரலாமா கண்ணா? இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சக்சஸிவ் அயனைசேஷன் எனர்ஜிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி, இதெல்லாம் வந்து சக்சஸிவ் அயனைசேஷன் எனர்ஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி அப்படிங்கறத கவனிப்போம்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? பெரிலியம் எடுத்துக்கிறேன், சும்மா ரேண்டமா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் என்ன கண்ணா? 4. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2 2s2. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுக்க போறேன். சரியா? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட போறேன். அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வரும்? 1s2 2s1 வந்துரும். கரெக்டா? அப்புறம் இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ which is your second electron from beryllium. அப்போ இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு நான் சப்ளை பண்ண எனர்ஜி IE2ன்னு எடுத்துக்கிறேன். this is 1s2 2s, I mean 1s2 தான் வரும். 2sல இருக்க எல்லா எலக்ட்ரானையும் தான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமே. இப்போ யூஸ்வலா நம்ம வந்து பெரிலியம்ல இருந்து எலக்ட்ரானை எடுக்கிறோம், அது பெரிலியம் பிளஸ்ஸா மாறிடுச்சு.
அதுக்கப்புறம் பெரிலியம் பிளஸ்ல இருந்து எலக்ட்ரான் எடுக்கிறோம், பெரிலியம் 2+ மாறிடுச்சு. பொதுவா ஒரு ஆட்டம்ல இருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது ரிலேட்டிவ்லி ஈஸி. ஆனா ஒரு கேட்டையான்ல இருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நியூக்ளியஸ் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? பெரிலியம்லயாவது நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் 4 அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஆல்சோ 4. ஸோ ஈக்குவலா இருந்தது, நான் இப்படியே எடுத்துட்டேன். ஆனா இங்க proton is 4, still 4. ஆனா number of electron is just 3. அப்ப இந்த 4 protons இந்த 3 electrons விட்டுருமா? டைட்டால பிடிச்சு வச்சிருக்கோம். எப்படி நான் எலக்ட்ரான் எடுப்பேன்? ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானுக்கு நான் சப்ளை பண்ண எனர்ஜியை விட செகண்ட் எலக்ட்ரானுக்கு ரொம்ப அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் நம்பரை எழுதுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 200 யூனிட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தேன்னா அதை விட அதிகமாக தான் கொடுக்கணும். அப்பதான் எலக்ட்ரான் வெளியில வரும். அன்லஸ் அது வந்து ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷனா மாற போகுதோ, ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷனா மாறிச்சுன்னா நான் கம்மியான எனர்ஜி கொடுக்கலாம். பட் நான் இப்போ ரேண்டமா சொல்றேன், 200ல இருந்து கண்டிப்பா அதிகமான எனர்ஜி தான் கொடுக்கணும். அடுத்தது தேர்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் வந்து 500 விட அதிகமா தான் கொடுக்க போறேன். ஆனா பிராக்டிக்கலா கண்டுபிடிக்கும் போது இதுதான் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் அதிகம், செகண்டை விட தேர்ட் அதிகம். பட் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இங்கிருந்து இங்க எவ்வளோ ஜம்ப் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க. அது ஏதோ 500, ஆனா தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி நான் 16,000 கொடுத்துருக்கேன். இப்போ ஏன் இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் வந்தது? ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரானாவது நான் செகண்ட் ஷெல்ல இருந்து எடுத்தேன். கரெக்ட்டுங்களா? தேர்ட் எலக்ட்ரான் எங்க இருந்து எடுக்க போறேன்? அடுத்த இன்னர் ஷெல்லுக்கே போயிட்டேன். கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல போயிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை விட செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கு அதிகமாக தான் எனர்ஜி தான் தேவைப்படும். செகண்டை விட தேர்டுக்கு அதிகமாக தான் தேவைப்படும். ஆனா அந்த ஜம்ப் தெரியுது பாருங்க, அந்த இடத்துல என்னன்னு புரிஞ்சுக்கலாம்? நம்ம ஒரு ஷெல்லுல இருந்து நம்ம முன்னாடி ஷெல்லுக்கு போயிட்டோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த ஜம்ப் தெரியிற இடத்துல தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் முடியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கும்? இந்த கேஸ்ல 2 தான் இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் 2னா அப்ப எத்தனாவது குரூப்பா இருந்திருக்கணும்? செகண்ட் குரூப் எலிமெண்டா இருந்திருக்கணும். புரியுதுங்களா? அந்த லாஜிக்கை தான் நான் இங்க அப்ளை பண்ண போறேன். இது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, இது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, அண்ட் இது வந்து தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது. ஆனா அந்த ஜம்ப், ஃபர்ஸ்ட் ஜம்ப் நீங்க பார்க்கணும். ஸோ இது ஜஸ்ட் 520, ஆனா இது 8000. ஸோ ஜம்ப் இங்கே வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்திருக்கும்? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும்? ஒண்ணே ஒண்ணுதான் இருந்திருக்கும். கரெக்ட்டா? எஸ். அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் 1னா அப்ப என்ன அர்த்தம்? குரூப் 1 எலிமெண்ட். ஓகேங்களா? அவ்வளவுதான். இந்த மாதிரி சொல்லலாம். சரி, அடுத்த क्वेश्चन ஒரே நிமிஷம் ஷேர் பண்றேன். ஓகே, இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. IF5 இந்த மாலிகுலோட ஷேப் கேக்குறாங்க கண்ணா. ஹைபிரிடைசேஷன் எல்லாத்துக்கும் தெரியும் தானே? எஸ் மேம். எஸ். Octahedral. மேம் A இல்லனா B மேம். A இல்லனா B. என்ன ஸ்ரீனிவாசன், 2 ஆன்சர் நம்மளால டிக் பண்ண முடியாது எக்ஸாம்ல. ரெண்டு ஆப்ஷன் தான் தோணுது மேம், அதனால தான் சொன்னேன். ஓகே, கிருத்திகாக்கு ஆப்ஷன் 1 வருது. சந்தியா ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ. சரி, இப்பதான் எனக்கு லைட்டா பயம் வருது. சரி, இங்க பாருங்க, IF5 ஆக்டாஹெட்ரல். நீங்க ஆக்டாஹெட்ரல் சொன்னீங்களா? சரி, பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன் எப்படி போடுறதுங்கிறத நான் சொல்லி தரேன். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு கண்ணா. நீங்க என்ன மெத்தட் பண்றீங்களோ அதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல நான் சொல்லி தரது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனிதிங் இஸ் ஃபைன். IF5 ஓகேவா? பொறுமையா கவனிங்க. இங்க எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு? 2 டைப் ஆஃப் ஆட்டம் இருக்கு. ஒன்னு அயடன், இன்னொன்னு ஃப்ளூரின். எவ்வளவு அயடன் இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஃப்ளூரின் எவ்வளோ இருக்கு? 5 இருக்கு. அயடனோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ? 7. ஃப்ளூரினோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸும் 7. ஸோ 1 into 7 7.
5 into 7 எவ்வளோ 35. 35 7 ஆட் பண்ணுங்க, எவ்வளோ வரும் 42. 42. ஸோ இந்த 42ங்கிறது தான் இந்த டோட்டல் மாலிகுலோட டோட்டல் வேலன்சி எலக்ட்ரான். ஓகேங்களா? எப்பவுமே டோட்டல் வேலன்சி எலக்ட்ரானை 9ங்கிற நம்பர் கூட கம்பேர் பண்ணுங்க. 9 விட டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கம்மியா வந்ததுன்னா யூ ஹாவ் டு டிவைட் திஸ் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் பை 2. ஓகேங்களா? இதுவே டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் 9 விட அதிகமா வந்ததுன்னா யூ ஹாவ் டு டிவைட் திஸ் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் பை 8. 9க்கு ஈக்குவலா வராது. ஓகே, இப்போ இது வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் 9. அப்போ 42 நான் எதால டிவைட் பண்ணணும், 8 ஆல டிவைட் பண்ணணும். எத்தனை டைம்ஸ் வரும்? குயிக்கா 5 டைம்ஸ் வரும். 5 40ங்களா? அவ்வளவுதான். இப்ப ரிமைண்டர் வருது. சோ ரிமைண்டர் வரலனா விட்டுறலாம். ஆனா இப்ப ரிமைண்டர் வந்திருக்கு இல்லையா? ரிமைண்டர் வந்து இப்ப அது 9 விட சின்ன நம்பரா தான் இருக்கும் of course. அப்ப அதை எடுத்து நீங்க என்ன பண்ணணும், 2 ஆல டிவைட் பண்ணணும். ஏன்னா it is again less than 9. அப்போ quotient is 1, so 2 minus 2 which is 0. அப்ப இந்த ரெண்டு quotient-ஐயும் ஆட் பண்ணுங்க. so 5 plus 1 which is equal to 6. ஓகேங்களா? quotient சம் பண்ணி இல்லனா quotient வச்சு தான் நம்ம ஹைபிரிடைசேஷன் சொல்லணும். if my quotient is 2, hybridization is sp, s ஓட power 1, p ஓட power 1, 1 plus 1 is 2. quotient is 3, then hybridization is sp2, s ஓட power 1, p ஓட power 2, 1 plus 2 is 3. quotient 4 na hybridization is sp3. quotient 5 na hybridization is sp3d. quotient 6 na sp3d2. quotient 7 na sp3d3. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இங்க வந்து quotient 6 ன்னு வருது. சோ quotient 6 னா sp3d2. அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா சென்ட்ரல் ஆட்டம்னால 6 கெமிக்கல் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கலாம். 1 2 3 4 5 and 6. ஓகேங்களா? 6 bonds அதனால ஃபார்ம் பண்ண முடியும் because hybridization is sp3d2, s ஓட பவர் 1, p ஓட பவர் 3, d ஓட பவர் 2. so 1 plus 3 plus 2 ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் மேம். இருங்க கண்ணா, அவசரப்படாதீங்க. நம்மளுக்கு ஆக்டாஹைட்ரல்னா 6 பாண்டா, 6 பாண்ட்லயும் எலக்ட்ரான் இருக்கணும். ஆனா அயடன் சென்ட்ரல் ஆட்டம், டெர்மினல் ஆட்டம்ஸ் எவ்வளவுதான் இருக்கு? 5 தான் இருக்கு. அப்போ இங்க ஒரு ஃப்ளூரன் போட்டுக்கோங்க, இங்க ஒரு ஃப்ளூரன் போட்டுக்கோங்க. அவுட்டர் ஆர்பிட்டால்ல எப்பவுமே ஐ மீன் அவுட் ஆஃப் பிளேன்ல இருக்க பாண்ட்ல ஆட்டம்ஸ் போட்டுறணும். போட்டுட்டு 5 ஃப்ளூரனுங்களா, 1 2 3 4 5. ஒரு பாண்ட் எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போட்டுறணும். 6 பாண்ட்லயும் ஆட்டம்ஸ் இருந்தால் தான் ஆக்டாஹெட்ரல். ஆனா ஆக்டாஹெட்ரல் இப்போ ஒரு லோன் பேர் வந்துருச்சு. ஆக்டாஹெட்ரல் ஒரு லோன் பேர் வந்தால் ஷேப் இஸ் ஸ்கொயர் பிரமிடல். புரிஞ்சுதுங்களா? ஷேப் இஸ் ஸ்கொயர் பிரமிடல். ஆக்டாஹெட்ரல்ல 2 லோன் பேர் வந்ததுனால் ஸ்கொயர் பிளேனார். புரிஞ்சுதுங்களா? ஓகே, இதுல நான் இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் போடலாம். ஹைபிரிடைசேஷன் ரொம்ப முக்கியம். சரி, நான் எக்ஸாம்பிள் தரேன், வேற எக்ஸாம்பிள் தரேன். One minute. ஒரு 2-3 மாலிக்யூல் மட்டும் போட்டோம்னா கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நான் உங்களுக்கு ஒரு டேபுலர் காலம் அமைச்சு வைக்கிறேன். அதாவது ஒரு ஷேப்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வர வர அது வேற வேற ஷேப்பா மாறிட்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH4 எடுத்துக்கோங்க. CH4ல கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. கார்பன் எவ்வளவு இருக்கு? 1 தான் இருக்கு. அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 4. ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் இருக்கு. வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. 1 into 4 is 4. 4 into 1 is also 4. So 4 plus 4 is 8. 8 வந்து 9 விட சின்ன நம்பர். அப்ப 8 எதால டிவைட் பண்ணுவோம்? 2 ஆல டிவைட் பண்ணுவோம். எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 0, பிரச்சனை இல்லை. So quotient 4 னா hybridization is sp3. அப்போ சென்ட்ரல் ஆட்டமான கார்பன்னால 4 கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் கார்பன் கிட்ட 4 ஹைட்ரஜன் இருக்கு. சோ பிரச்சனையே இல்லை. So this is tetrahedral. புரியுதுங்களா? இதுவே அமோனியா எடுத்துக்கலாம், NH3. ஸோ நைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜன் 1 தான் இருக்கு, அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 5. ஹைட்ரஜன் வந்து 3 இருக்கு, அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 1. 1 into 5 is 5. 3 into 1 is 3. 5 plus 3 is 8. இது 9 விட சின்ன நம்பர். அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்?
4ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ஸ்டில் இட் இஸ் sp3. அப்ப நைட்ரஜனால எவ்வளவு கெமிக்கல் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? 4. 1 2 3 and 4. ஆனா நைட்ரஜன் கிட்ட எவ்வளவு ஆட்டம்ஸ் தான் இருக்கு? 3 தான் இருக்கு. 1 2 3. ஒரு பாண்ட் எம்டியா இருக்கா? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போட்டுருங்க. சோ ஒரிஜினலா இது டெட்ராஹெட்ரலா இருந்திருக்கும். ஆனா ஒரு லோன் பேர் போட்டா என்ன ஆகும்? திஸ் இஸ் பிரமிடல். புரிஞ்சுதுங்களா? இதுவே வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் எடுத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. ஹைட்ரஜன் 2 இருக்கு, வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 1. So 2 into 1 is 2. ஆக்சிஜன் ஒண்ணே ஒன்று தான் இருக்கு, வேலன்ஸ் எலக்ட்ரான் இஸ் 6. 1 into 6 is 6. So 2 plus 6 is 8. So இதோட கோஎஃபிஷியன்ட்டும் 4 தான். Still it is sp3. ஆனா ஆக்சிஜன் தான் சென்ட்ரல் ஆட்டம், அதனால 4 கெமிக்கல் பாண்ட ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா அதுகிட்ட 2 ஹைட்ரஜன்ஸா இருக்கு. அப்போ ஹைட்ரஜன் நீங்க போட்டுருங்க. எல்லா டைமும் நீங்க கவனிச்சீங்களா? நான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா நான் வந்து பிளேனை விட்டு வெளியில இருக்க பாண்ட்ல போடுறது கிடையாது, போடக்கூடாது. அவுட் ஆஃப் பிளேன்ல இருக்கிற பாண்ட்ஸ்ல தயவு செஞ்சு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போடாதீங்க. வேற வழியே இல்லைன்னா தான் போடணும். இங்கதான் ஆட்டம்ஸ் இருக்கே, ஃபில் பண்ணிருங்க. சோ இது வந்து ஆக்டாஹெட்ரல்ல 2 லோன் பேர் வந்தால் ஷேப் இஸ் பென்ட் ஷேப், ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் as angular, or it is also called as V shape. ஓகேங்களா? or it is also called as inverted V. புரிஞ்சுதுங்களா? அப்போ என்ன ஹைபிரிடைசேஷனோ அதே ஷேப் வரணும்னு அவசியம் இல்ல. எல்லாத்துக்குமே டெட்ராஹெட்ரல்னு சொல்லக்கூடாது. ஹைபிரிடைசேஷனை வச்சு மட்டும் சொல்லக்கூடாது. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போட்டு, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போட வேண்டிய நீட் இருந்ததுன்னா போட்டு அதுக்கப்புறம் ஷேப் சொல்லணும். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த வாரத்தோட நோட்ஸ் அனுப்பும் போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டேப்லர் காலம் அனுப்புறேன். அதுல ஹைபிரிடைசேஷன், ஷேப்பு, அதுல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வர வர அது என்னென்ன ஷேப்பா மாறிட்டு வரும்னு ஒரு நோட்ஸ் தரேன். யாராவது படிக்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஹைபிரிடைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணா, ப்ளீஸ் படிக்காம விட்டுறாதீங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போடலாம். ClF3. ப்ளீஸ் இதுல வந்து எது சென்ட்ரல் ஆட்டம்னு சொல்லுங்க? குளோரின். குளோரின். ப்ளீஸ் இதோட ஹைபிரிடைசேஷன் சொல்லுங்க சாமி. இது மட்டும் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணலாம். sp3d மேம். வெரி குட், இட் இஸ் sp3d. அப்போ குளோரினால் எவ்வளவு கெமிக்கல் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? 5. So 1 2 3 4 and 5. ஆனா குளோரின் கிட்ட எவ்வளவு ஃப்ளூரன்ஸ் தான் இருக்கு? 3 தான் இருக்கு. 1 2 3. 2 லோன் பேர் போட்டுருவீங்க. கரெக்ட்டுங்களா? ஒரிஜினலா sp3னா ட்ரைகோனல் பைபிரமிடல்னு படிச்சிருப்பீங்க. ஆனா ட்ரைகோனல் பைபிரமிடல்ல 2 லோன் பேர் வந்துருச்சு இல்லையா? அப்போ திஸ் இஸ் T ஷேப். பாருங்க, T மாதிரி இருக்கா? ஆட்டம்ஸ் இருக்கிற இடத்த பாருங்க, T மாதிரி தெரியுதுங்களா? சோ திஸ் இஸ் T ஷேப். புரியுதா கண்ணா? சோ உங்களுக்கு அந்த டேப்லர் காலம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், ப்ளீஸ் படிச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்து ஆர்கானிக், பிசிக்கல், இன்ஆர்கானிக் ஓரளவுக்கு ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கரெக்ட்டுங்களா? ஓகே. ஸோ கெமிக்கல் பாண்டிங்ல சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். மேம் லோன் பேர் மட்டும் ஏன் மேம் கன்சிடர் பண்றது இல்ல? ஆஹா, அதாவது குவெஸ்டினை பொறுத்து. குவெஸ்டின்ல அவங்க மாலிகுலோட ஷேப் அப்படின்னு கேட்டா மாலிகுல் ஆட்டம்ஸ் எங்க இருக்கோ, மாலிகுல்னாலே ஆட்டம்ஸ் இருக்கிறது தானே மாலிகுல்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டம்ஸ் இருக்கிற இடத்த மட்டுமே வச்சு ஷேப் சொல்லுவோம். ஆனா எப்ப நீங்க எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ணணும்னா அவங்க வந்து எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ணிக்காம நீங்க ஆஸ் யூஸ்வல் இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பாத்தீங்கன்னா நீங்க ட்ரைகோனல் பைபிரமிடல்லையும் சொல்லிக்கலாம். ஆனா அவங்க வந்து பொதுவாகவே ஷேப்னு தான் கேட்பாங்க. ஷேப் ஆஃப் த மாலிகுல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு ஜியோமெட்ரி ஆஃப் த மாலிகுல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெறும் ஆட்டம்ஸ் இருக்கிறத மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா மாலிகுல்னாலே ஆட்டம் தானே, ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தானே மாலிகுல். லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம்ல கண்ணா, அதனாலதான். ஃபைன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க நல்லா தான் டீசெண்டா தான் படிச்சிருக்கீங்க. அதனால நீங்க பயப்படாம, உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போய் எழுதிட்டு வாங்க. சரிங்களா?
கான்ஃபிடென்ட்டா எழுதுங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல கிடையாது. நார்மலா ரொம்ப ஜாலியாவும் இல்ல, ரொம்ப பயந்துட்டும் போகக்கூடாது. நார்மலா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. சரிங்களா? யாருக்காவது டவுட் இருக்கா? ஆல் தி பெஸ்ட் கண்ணா. டவுட்ஸ் எதா இருந்தால் நீங்கள் குரூப்பில் போடுங்க, மேடம் அதை பார்ப்பாங்க, அதுலேருந்து நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ மேடம். தேங்க் யூ சார். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஒரு டவுட் இருக்கு மேம். சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். மேம் நம்ம அந்த இது அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல மேம் பென்சின் அப்புறம் ஃபியூரான் அந்த மாதிரிலாம் பார்ப்போம்ல மேம். அதுக்கு இந்த சில ரூல்ஸ் இருக்கும் மேம். அது ஒருத்தர் ரிவைஸ் பண்ண முடியுமா மேம்? இப்போ சும்மா ஷார்ட்டா சொல்ல முடியுமா? இப்போ அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா 4 கண்டிஷன் இருக்கு. ஒன்னு வந்து சைக்ளிக்கா இருக்கணும், அப்புறம் மாலிகுல் பிளேனாரா இருக்கணும், அப்புறம் டபுள் பாண்ட்ஸ் இருந்தால் அது கான்ஜுகேஷன்ல இருக்கணும், கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸா இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் கண்டிப்பா ஹக்கல் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தட் இஸ் 4n + 2 pi எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதாவது n வேல்யூ 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2 எதுவா வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? 0 1 2 3 4. ஸோ இஃப் n is equal to 0னா 2 pi எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் ஆக்டெட் ரூல் அச்சீவ் பண்ண மாதிரி தான். இல்ல n is equal to 1னா 6 pi எலக்ட்ரான்ஸ், 6 pi எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் ஹக்கல் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி தான். சரிங்களா? ஸோ சைக்ளிக்கா இருக்கணும். இப்போ பென்சீனை நீங்க வந்து அரோமேட்டிக்னு சொல்றீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து சைக்ளிக்கா இருக்கு. எல்லா ஆட்டம்ஸுமே பிளெயின்ல இருக்கு. அது எப்படி சொல்றேன்? இங்க இருக்கிற 6 கார்பன்ஸ்மே sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். ஸோ எல்லாமே பிளெயின்ல இருக்கு. ஏன்னா sp2னாலே ட்ரைகோனல் பிளேனார், விச் மீன்ஸ் அப்ப எல்லா ஆட்டமே பிளெயின்ல இருக்குன்னு அர்த்தம். அண்ட் டபுள் பாண்ட்ஸ்லாம் கான்ஜுகேஷன்ல இருக்கு. கான்ஜுகேஷன்ல இருக்குன்னு எப்படி சொல்லலாம்னா ஆல்டர்னேட்டிவா இருக்கணும் டபுள் பாண்ட்ஸும் சிங்கிள் பாண்ட்ஸும். ஸோ ஆல்டர்னேட்டிவா தான் இருக்கு. அண்ட் எவ்வளவு பை எலக்ட்ரான்ஸ் பாருங்க, 1 2 3 4 5 6. 6ங்கும் போது ஹக்கல் ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால தான் பென்சீன் இஸ் அரோமேட்டிக்னு சொல்றோம். இதுல உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா இது நம்ம ஆர்கானிக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எடுக்கும்போது நான் கண்டிப்பா பேசியிருப்பேன் கண்ணா. அதுல பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸ் வந்து யூடியூப்ல இருக்கும். நார்மலா இருக்கும்போது கண்டுபிடிச்சிருந்தேன். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் மட்டும் கன்ஃபியூஸ். இருங்க பாத்துக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஓகே மேம். அப்புறம் ஆன்டி அரோமேட்டிக்கும் கன்ஃபியூஸ் சொல்றேன் கண்ணா. இது வந்து அரோமேட்டிக்கு கண்டிஷனா? ஆன்டி அரோமேட்டிக்கு எல்லா கண்டிஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா எக்ஸப்ட் ஃபார் ஹக்கல்ஸ் ரூல் வெறும் 4 எலக்ட்ரான்ஸ், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருந்ததுன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல இருந்தது அப்படின்னா அப்ப அது ஆன்டி அரோமேட்டிக்னு அர்த்தம். இப்போ 4n pi எலக்ட்ரான்ஸ், மற்ற எல்லா கண்டிஷனும் வந்து அரோமேட்டிக் மாதிரியே தான் இருக்கும். இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் தான் வந்து ஆன்டி அரோமேட்டிக்கு மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாலிகுல் எடுத்துக்கலாம், சைக்ளோபியூட்டாடைன். இது சைக்ளிக்கா இருக்கு, பிளேனாரா தான் இருக்கு. ஏன்னா எல்லா கார்பனுமே sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். டபுள் பாண்ட்ஸும் கான்ஜுகேஷன்ல இருக்கு. ஆனா எவ்வளவு பை எலக்ட்ரான்ஸ்னு பாருங்க, 1 2 3 4. சோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல வருது. சோ திஸ் இஸ் ஆன்டி அரோமேட்டிக். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த மாலிகுல் பாருங்க, இதுல வந்து சைக்ளிக்கா இருக்கு. ஆனா டபுள் பாண்ட்ஸ் கான்ஜுகேஷன்ல இல்ல. அண்ட் பிளேனாரிட்டியும் மிஸ் ஆகுது. ஏன்னா இந்த கார்பன் வந்து sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். சோ இது அரோமேட்டிக்கும் கிடையாது, ஆன்டி அரோமேட்டிக்கும் கிடையாது. நீங்க உடனே டபுள் பாண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, சோ திஸ் இஸ் ஆன்டி அரோமேட்டிக்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஆன்டி அரோமேட்டிக்கா இருக்கணும்னா கூட டபுள் பாண்ட்ஸ் கான்ஜுகேஷன்ல இருக்கணும். இது டபுள் பாண்ட்ஸும் கான்ஜுகேஷன்ல இல்ல அண்ட் பிளேனார் மாலிகுலும் கிடையாது. ஏன்னா இந்த கார்பன் வந்து sp3. சோ இதை வந்து நம்ம நான் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 3 கேட்டகரி தான், நான் அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக் அண்ட் அரோமேட்டிக். இப்போ இதுல நீங்க வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்க இல்லையா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பன் கிட்ட ஒரு பாசிட்டிவ் சைன் போடுறேன். ஓகேங்களா? இப்போ சைக்ளிக்கா இருக்கானா? எஸ், இது சைக்ளிக்கா தான் இருக்கு. பிளேனாரா இருக்கானா? இப்போ எந்த இடத்துல பிளேனாரிட்டி மிஸ் ஆச்சு, இந்த இடத்துல பிளேனாரிட்டி மிஸ் ஆச்சு இல்லையா? ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். எங்க பிளேனாரிட்டி மிஸ் ஆச்சோ அங்க பாசிட்டிவ் சார்ஜோ இல்ல நெகட்டிவ் சார்ஜோ இருந்தால் அது பிளேனாரா இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ பிளேனாரிட்டி இந்த இடத்துல தான் மிஸ் ஆச்சு, இங்க பாசிட்டிவ் சைன் இருக்கு. சோ பிளேனாரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் கான்ஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் இல்ல. கான்ஜுகேஷன்ல இல்லாத இடத்துல பாசிட்டிவ் சைனோ நெகட்டிவ் சைனோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோ இருந்ததுனால் கான்ஜுகேஷன்ல இருக்க மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா அந்த பாசிட்டிவ் சைனோ இல்ல நெகட்டிவ் சைனோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோ கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்க பாருங்க, டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட்,
சிங்கிள் பாண்ட். ஆனா கான்ஜுகேஷன் மிஸ் ஆன இடத்துல பாசிட்டிவ் சைன் இருக்கு. சோ நான் கான்ஜுகேஷன்ல இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். சோ டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் கான்ஜுகேஷன்ல இருக்கு. அடுத்தது ஹக்கல் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். அப்போ ஹக்கல் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாக்குறதுக்கு பை எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? பை எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணும்போது யாரு கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எலக்ட்ரான்ஸை வச்சிருந்தால் அவங்களோட எலக்ட்ரானை கவுண்ட்ல எடுத்துக்கணும். 1 2 3 4 கான்ஜுகேஷனுக்கு யாரு ஹெல்ப் பண்ணா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஹெல்ப் பண்ணுச்சு. ஆனா அதுகிட்ட எலக்ட்ரான் இருக்கா? இல்ல. அப்போ வெறும் 4 பை எலக்ட்ரான்ஸ் தான். அப்போ cyclic planar conjugated double bond but 4 pi electron. So this is anti-aromatic. புரியுதுங்களா? ஆனா இதுவே இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ப்ளீஸ் இது மட்டும் கவனிங்க. இது பாருங்க நெகட்டிவ் சைன். காம்பவுண்ட் சைக்ளிக்கா இருக்கு. பிளேனாரா தான் இருக்கு. ஏன்னா பிளேனாரிட்டி மிஸ் ஆகுற இடத்துல நெகட்டிவ் சைன் இருந்தால் அது பிளேனார்னு கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் பிளேனார். டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் கான்ஜுகேஷன்ல இருக்கா? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். பட் கான்ஜுகேஷன் மிஸ் ஆன இடத்துல நெகட்டிவ் சைன் இருந்தால் அதை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நெகட்டிவ் சைன் கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கான்ஜுகேட்டட் டபுள் பாண்டும் இருக்கு. அடுத்தது ஹக்கல் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ ஹக்கல் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கறதுக்கு பை எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணும். 1 2 3 4. கான்ஜுகேஷனுக்கு இந்த நெகட்டிவ் சைன் ஹெல்ப் பண்ணுச்சு தானே. இந்த நெகட்டிவ் சைன்ல 2 எலக்ட்ரான் இருக்கு கண்ணா. ஏன்னா ஒரு பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அந்த பாண்ட்ல 2 எலக்ட்ரான் இருக்குமா? ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 6 பை எலக்ட்ரான்ஸ் போது ஹக்கல் ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அரோமேட்டிக். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஜெனரலா cyclopentadiene is non-aromatic. Cyclopentadienyl cation is anti-aromatic. Cyclopentadienyl anion is aromatic. புரிஞ்சுதுங்களா? ஸோ பாசிட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன் வந்தால் இப்படிதான் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஒருவேளை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்தால் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூரன் கேட்டீங்க இல்லையா? இதுதான் ஃபியூரனோட ஸ்ட்ரக்சர். இதுல கான்ஜுகேஷன் மிஸ் ஆகுற இடத்துல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ சைக்ளிக்கா இருக்கு, பிளேனாரா இருக்கு. டபுள் பாண்ட்ஸ் கான்ஜுகேஷன்ல இல்ல. பட் இல்லனாலும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால கான்ஜுகேஷன்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அண்ட் எலக்ட்ரான் பாருங்க 1 2 3 4 5 6 எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஹக்கல் ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. இதுவே பிரிடின் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரிடின் இஸ் அரோமேட்டிக். சைக்ளிக்கா இருக்கு, பிளேனாரா இருக்கு, டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் கான்ஜுகேஷன்ல இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த எலக்ட்ரான் வந்து கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதனால தான் நான் வெளியில போட்டிருக்கேன். அது ஆல்ரெடி கான்ஜுகேஷன்ல தான் இருக்கு. அண்ட் ஹக்கல் ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இட் இஸ் அரோமேட்டிக். புரிஞ்சுதுங்களா? உள்ள வச்சாதான் கன்சிடர் பண்ணுமா? ஆமா. பிரிடினுக்கு நீங்க நிறைய இடத்துல பிரிடினோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நைட்ரஜனோட எலக்ட்ரான் உள்ள போட மாட்டாங்க. ஏன் உள்ள போட மாட்டாங்கன்னா அந்த எலக்ட்ரான் கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது வெளியில தான் இருக்கும். ஓகேங்களா? இதுவே நீங்க பிராலுக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள போட்டிருப்பாங்க. ஏன்னா பிரால்ல நைட்ரஜனோட எலக்ட்ரான் வந்து கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். வேற டவுட் இருக்கா கண்ணா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ஃபியூரான் எடுக்கும்போது 2 லோன் பேர் இருக்கு மேம். ஒரு லோன் பேர் ஒரு லோன் பேர் தான் எடுத்துக்கணும். ஓகே மேம். 2 லோன் பேரையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் குரூப்பில் அனுப்புங்கண்ணா. அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நல்லா கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க மேடம் சொன்ன மாதிரி. அது படிக்கல இது படிக்கலைங்கிற பற்றியில் ரொம்ப பாதர் பண்ணிக்காதீங்க. வாட் எவர் யூ நோ கேன் ரைட் இட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூமா. தேங்க்யூ. Thank you. Thank you.